வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதேஷ். வணக்கம் மாலதி. நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு அறிவிப்பு தகவல் நேயர்களுக்கு தெரிவிக்க வேண்டாம். நேற்று மீண்டும் 7 கிலோ காவல் நிலையத்திலிருந்து சம்மன் கொடுக்க வந்தார்கள். இந்த முறை சம்மன் எனக்கு அல்ல, இந்த முறை சம்மன் மாலதிக்கு சம்மன் என்பதால் ஒரு பெண் உதவி ஆய்வாளரும் ஒரு பெண் காவலரும் வந்திருந்தார்கள். அவர்கள் வந்திருந்த அந்த வீடியோ பதிவை நாம் போடப்போவதில்லை. என்னென்னா, அந்த சம்மன்லாம் கொடுத்து முடித்த பிறகு அந்த பெண் உதவி ஆய்வாளர் பதட்டமாக இருந்தாங்க. என்ன மேடம், என்ன விஷயம் என்று கேட்டபோது, இல்லை சார், நீங்கள் எப்படியும் இதையும் வீடியோ போடுவீங்க, இதை போட்ட உடனே என்ன வச்சு உங்கள் மேலே விமன் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரி நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் சம்மனை மட்டும் கொடுத்துட்டு போங்க என்று அவர் சொன்னதால் அந்த வீடியோவை நாம் போடப்போவதில்லை. இதுதான் மாலதிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சம்மன். 18:10 அதாவது நாளை காலை 11:30 மணிக்கு மாலதி 7 கிணறு காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்று இந்த சம்மன். அது அந்த கொலை முயற்சி பண்ணிங்களா, பழைய பாத்திர கடைக்காரரோட கட்சிக்காரனை நீங்கள் ஆயுதங்களோடு ஆட்களை அனுப்பி கொலை முயற்சி செய்திருக்கிறீர்கள் என்ற அடிப்படையில் உங்களை விசாரணைக்கு அழைக்கிறார்கள். அண்டு இந்த ஐஸ்கிரீமும் அந்த காவல்துறையும் எவ்வளோ சல்லித்தனமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தேன், இதுபோல் எனக்கு வர சொல்லி சம்மன் கொடுத்துருந்தாங்க. நான் வழக்கறிஞர் மூலமாக நேரடியாக அந்த காவல் நிலையத்திற்கு வழக்கறிஞர் மூலமாக என்னுடைய பதிலை தெரிவித்திருந்தேன். அவர்கள் வாங்க மறுத்தனர். வாங்க மறுத்ததன் காரணமாக அந்த கடிதத்தை ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸ்பீட் போஸ்ட்டில் சப் இன்ஸ்பெக்டருக்கு, இன்ஸ்பெக்டருக்கு 2 பேருக்கும் நான் அனுப்பியிருந்தேன். அந்த 2 கடிதங்களையும் 7 கிணறு காவல் நிலைய ஆய்வாளர் திருப்பி அனுப்பியிருக்கிறார். ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கடிதத்தை வாங்க முடியாதுன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? என்ன கடிதமாக வேணாலும் இருக்கட்டும், தனிநபர்கள் இதை செய்யலாம், ஒரு அரசு அதிகாரி இப்படி செய்யலாமா? ஆனால் செய்திருக்கிறார். ரெஃப்யூஸ்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தபால் துறையால் ரெஃப்யூஸ்ட் என்று எழுதப்பட்டு இந்த கடிதம் திருப்பி அனுப்பப்பட்டு வந்திருக்கிறது. இப்போது இவர் இன்ஸ்பெக்டருக்கு சொல்லியிருக்கிறாங்க வாங்காத என்பதனால் அவர் ரெஃப்யூஸ்ட் என்று போட்டு விட்டார். சப் இன்ஸ்பெக்டர் ஒரு லெட்டர் அட்ரஸ் பண்ணியிருந்தேன். ஏன் சப் இன்ஸ்பெக்டர் அட்ரஸ் பண்ணியிருந்தேன்னா, சப் இன்ஸ்பெக்டர் தான் எனக்கு சம்மனில் கையெழுத்து போட்டிருந்தார். சப் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பிச்சிருந்தேன். சப் இன்ஸ்பெக்டர் தெரியாமல் வாங்கிட்டார். வாங்கியதுனால அந்த கவரை அப்படியே ஒட்டி கிழிச்சிருக்காங்க. இங்கே கிழிச்சு எடுத்து பார்த்துட்டு கவரை ஒட்டி புதுசாக ஒரு கவரை போட்டு மேலே சங்கர் அட்ரஸ் எல்லாம் போட்டு புதுசாக ஒரு கவரை போட்டு ஃப்ரம் இன்ஸ்பெக்டர்னு போட்டு ஒரு தபால் வந்துச்சு. சரி, தபாலில் சம்மன் அனுப்பியிருக்காங்க இவ்வளோ வாங்கி பிரித்து பார்த்தா 4 நிமிஷம் கவரையே திருப்பி உள்ள அனுப்பிச்சிருக்கேன். இது எதுக்கு சொல்லு கரெக்டாக? ஏன் திருப்பி அனுப்புகிறாங்க? அதை அவங்க ரிசீவ் பண்ணாங்கன்னா உங்களுடைய பதிலை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆமாம், அதாவது சம்மன் அனுப்புனா அவர் ஆஜராகவில்லை, சம்மனுக்கு ஆஜராகவில்லை என்றால் காவல்துறையினர் கைது செய்யலாம். சரியா? நாங்கள் சம்மன் கொடுத்தோம், வரல. இப்போது அவங்களுக்கு கைது செய்வதற்கான அதிகாரம் கிடைக்கிறது. அதை நிறுவுறாங்க. அங்கே சம்மன் கொடுத்தா இவர் சம்மனுக்கு ஒத்துழைக்கல, விசாரணைக்கு ஒத்துழைக்கல, அதனால் கைது செய்கிறோம். சரி, இந்த சம்மன் வந்தது, போலீஸ் வந்தது, இது எல்லாத்தையும் பொதுவெளியில் பதிவு செய்து கொண்டிருக்கிறோமே, இந்த ஊரே பார்க்கிறதே, இந்த உலகமே பார்க்கிறதே, நீதிபதிகளும் இதை பார்ப்பார்களே, சம்மனுக்கு அவர் பதிலே சொல்லணுன்னு நீங்கள் எப்படி நிறுவுவீங்க? எப்படி கைது செய்வீங்க? இது என்னென்னா, ஐஸ்கிரீமுக்கு பைத்தியம் முற்றிவிட்டது என்று உடன் வேலை செய்யும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்கள் ட்விட்டர் பேஜை எடுத்து வச்சுக்கிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கார் சார். கூட அங்கே ஆரோக்கியம் என்ற ஒரு ஆர்டர்லி, எப்படியாவது அவனை தூக்கி உள்ளே வைக்கணும். சைபர் கிரைமில் ஸ்ரீநாதன் இன்னொரு ஆர்டர்லி இருக்கார், அவர் ஐபிஎஸ் படித்த ஆர்டர்லி. வீடியோவை பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிங்க, புது எஃப்ஐஆர் போடணும். ஸோ அந்த உமன் இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க, சொல்லன்னா அந்த வீடியோவும் போட்டிருப்போம். இன்றைக்கி போட்ட உடனே உமன் ஹராஸ்மெண்ட்டு என்னை துன்புறுத்தினார். இப்படி தானே இந்த டி நகர் உமன் இன்ஸ்பெக்டர் கௌசல்யா கிட்ட கெட்டவத்தில் திட்டினான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு அந்த மாதிரி கொடுத்துருச்சு. அது அவங்களுக்கு ஏன் கௌசல்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த மாதிரி ரிட்டையர் ஆக போகிறாங்க. அது பெண் போலீஸுகளுக்கு ஒரு நெருக்கடி தானேங்க சார். அவங்களோட பிரச்சனைக்குள்ளே நம்ம எதுக்கு போய் மாட்டிக்கணுன்ற ஒரு உணர்வு இருக்கும். நெருக்கடி. இன்னொன்று, உயரதிகாரி கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லும்போது கொடுக்க முடியாதுன்னு எப்படி கௌசல்யா தான் எப்படி சொல்ல முடியும்? அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்கன்றது தானே சார். அதற்காக தானே நான் பேசிகிட்டு இருக்கேன். அவர்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுகிறார்கள் என்பதற்காக தானே நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஐஸ்கிரீம் சொன்னாருன்னு கௌசல்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. நாளைக்கு கௌசல்யா பென்ஷன் வாங்க போகிறதே இல்லை. இப்போ பொய் புகார் தானே இது. நான் தொலைபேசியில் மிரட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த தொலைபேசி உரையாடல் அவர்களிடம் மட்டுமா இருக்கிறது? எங்கே மிரட்டினேன் இதில்? அப்போ நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. பப்ளிக் சர்வெண்ட் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? இதுக்கு எப்படி இருந்தாலும் ஆட்சி மாற்றம் வரும். திரு ராத்தோர் விரைவில் டிஜிபி ஆக போகிறார்.
17B சார்ஜ் கொடுப்பாங்க. நீ எப்படி பென்ஷன் வாங்குவ? அடுத்ததாக இப்போது இந்த 7 கிணறு காவல் ஆய்வாளர் ரத்னவேல் பாண்டியன் இவர் மாட்டுவார். பப்ளிக் சர்வெண்ட்டு லெட்டர் எப்படி திருப்பி அனுப்புவீங்க? இன்னொன்று தகவல் கொடுக்குறோம், இந்த மாதிரி எங்களோட விளக்கம் என்னன்ட்டு, அதை வாங்காமல் திருப்பி சம்மன் கொடுத்துக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இன்னொன்று இந்த வழக்கு பொய் வழக்குன்றது தெரியாதா? சட்டம் எல்லாத்துக்கும் இது பொதுமக்களும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இஷ்டத்துக்கு நீங்கள் பொய் வழக்கு போட்டுட்டு தப்பிச்சிட முடியாது. மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன்னு ஐபிசியில் பொய் வழக்கு போடுவதை தண்டிப்பதற்கு சட்டம் இருக்கிறது. யாருமே இதை ஃபாலோ பண்ணுறதில்ல. உங்களுக்கு என்னென்னா பெரும்பாலானோர் சரி அப்படி தப்பிச்சா போதும் வழக்கில் இருந்துன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் மெலிஷியஸ் ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு சட்டத்தில் வழிவகை இருக்கிறது. இன்னும் ஒரு 6 மாதம் தான் ஆட்சி மாறப்போகிறது. அதற்கு பிறகு இந்த வழக்கு போட்ட அதிகாரிகள் எல்லாம் என்ன ஆகிறார்கள் என்பதை இந்த நாடும் நாட்டு மக்களும் பார்க்கத்தான் போகிறார்கள். ஐஸ்கிரீம் ஜெயிலுக்கு போயிடுவார். ஏன்னா அப்போ காப்பாற்றுறதுக்கு ஐஸ்கிரீமே காப்பாற்றுறதுக்கு 4 பேர் வேணும். அதனால் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். ஸோ இந்த நெருக்கடியை நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடியை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் பதிவு செய்கிறேன். கூடுதலாக இந்த ஐஸ்கிரீமை பற்றி பேசியதன் காரணமாக அதன் தொடர்ச்சியாக ஒரு செய்தி. கிட்டத்தட்ட சென்னை உயர்நீதிமன்றம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்து 1.5 மாதம் ஆகிவிட்டது. அதே போல் கரூர் விவகாரத்திற்கு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து 1 வாரம் ஆகிறது. 10ஆம் தேதி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதே 10ஆம் தேதி தான் ஆம்ஸ்ட்ராங் வழக்கை சிபிஐ விசாரிப்பதற்கு தடையேதும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 மாதங்களை கடந்து இன்று வரை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பான ஆவணங்கள் சிபிஐ வசம் இதுவரை ஒப்படைக்கப்படவில்லை. நான் இன்றைக்கி காலையில் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை நமக்கு தெரியாமல் ஒப்படைக்கப்பட்டிருக்கலாம் அல்லவா, அதனால் சார் ஃபைல்ஸ் வந்துருச்சு அவங்களுக்கு என்று சிபிஐ வசம் கேட்டபோது இதுவரை எந்த கோப்பும் சென்னை மாநகர காவல்துறையால் ஒப்படைக்கப்படவில்லை என்பதை சொல்கிறார்கள். உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை மாற்ற வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்த கீனோஸின் வழக்கறிஞர் திரு யோகேஷ் கண்ணா அவர்கள் சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கு ஒரு நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார். இதுபோல் உயர்நீதிமன்றம் இப்படி சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது, உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவை ரத்து செய்ய முடியாது என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதற்கு பிறகும் நீங்கள் இது தொடர்பான ஆவணங்களை சிபிஐக்கு ஒப்படைக்காமல் இருப்பது என்பது நீதிமன்ற அவமதிப்பு. நீங்கள் நீதிமன்ற அவமதிப்பை சந்திக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் நோட்டீஸு அனுப்பியிருக்கிறார். ஸோ எல்லா பக்கமும் பிடி இருக்குகிறது. சீக்கிரமாக ஆம்ஸ்ட்ராங் கேஸு போன உடனே விரைவில் ஐஸ்கிரீம் சிறை செல்ல போவது உறுதி. அதுவரை ஆடட்டும். நீங்கள் இன்னொரு கோணத்தில் இதை பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் எவ்வளவு ஒரு கையாலாகாத முதல்வர் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம 1 வாரமாக நம்ம ஆஃபீஸில் இந்த காவல்துறையால் நமக்கு நடக்கக்கூடிய இந்த தொல்லைகள் என்ன, பிரச்சனைகள் என்னன்றதெல்லாம் சொல்லி வீடியோ பதிவுகளோடு ஒளிபரப்பு கொண்டிருக்கோம். அசம்பிளி நடக்குது. ஒரு நாளைக்கு 8 லட்சம் பேர் நம்ம வீடியோவை பார்க்குறாங்க. முதல்வர் ஸ்டாலினா நமக்கு 7 கிணறு போலீஸ் ஆய்வாளருக்கு உத்தரவு பிறப்பித்து நமக்கு நோட்டீஸ், எனக்கு மாலதிக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு திமிரெடுத்த அதிகாரி இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காரு. இதனால் யாருக்கு கெட்ட பெயர்? ஒரு அதிகாரியை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாத கையாலாகாத முதல்வராக இருக்கிறார் என்று தானே மக்கள் கருதுவார்கள். நம்ம வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் இதை கருதுவார்களா மாட்டார்களா? பேச வாய்ப்பில்லை. ஒருவேளை அசம்பிளியில் எழுப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? பல முறை எடப்பாடி பழனிசாமி நமக்காக பேசியிருக்கிறார். எப்போதெல்லாம் நமக்கு தொல்லை நேருகிறதோ அப்போதெல்லாம் கண்டித்திருக்கிறார். நமக்கு மட்டுமல்ல, மாரிதாஸ் கைதாகும் போதும் பேசுகிறார், ஃபெலிக்ஸ் கைதாகும் போதும் குரல் கொடுத்திருக்கிறார், கடைசியாக திரு வரதராஜன் கைதாகும் போதும் குரல் கொடுத்தார். இது மாதிரி டெய்லி நம்ம ஆஃபீஸ்க்கு போலீஸ் வந்துட்டு போயிட்டுருக்கிற வீடியோ தான் போட்டுட்ருக்கோமே. நான் சொல்லலை, சொல்லி பேசியிருந்தானே என்ன பண்ணுவீங்க? ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்னு வைங்க சார். எக்ஸாம்பிள், அந்த பெங்களூரில் ஐபிஎல் ரோட் ஷோ நடந்துச்சுல, அதை கூட எடுத்துப்போம். உடனே அங்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்காத வரைக்கும் அவங்களுக்கு எப்படி பயம் இருக்கும்? அவங்க எப்படி இதை சரி செஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க சார்? முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க மாட்டார், அவருக்கு எடுக்க தெரியாது. எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து எந்த புரிதலும் முதலமைச்சருக்கு இல்லை என்பதால் தான் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார். நான் இந்த ஆட்சியில் எல்லா முடிவையும் அல்வா அதிகாரியும் அருட்தந்தையும் ஐஸ்கிரீமும் தான் எடுக்கிறார்கள் என்பதை நான் சொல்லி கொண்டிருந்தேன். அப்போது ஏன் அவர்கள் இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால், நாம் இப்படியே இதே பதவியில் தொடருவோம். ஒரு அதிகாரிக்கு எப்போவுமே லிமிட்டேஷன் இருக்கும். அதுவும் ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா என்னைக்கு இந்த பதவி விட்டு தூக்குவாங்கன்றது யாருக்குமே தெரியாது. மந்திரியே சொல்கிறாரு, நான் சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே, மந்திரி சார் எந்திரிச்சு காலையில் அப்படி எட்டி பார்ப்பேன் சார், போலீஸ் கார்டு இருந்துச்சுன்னா நான் மந்திரி, இல்லைன்னா இல்லை. இன்னொரு மந்திரி சொன்னார், சார் ஜெயா டிவியை பார்த்துக்கிட்டே இருப்பேன் சார், அதில் தான் சார் அறிவிப்பு வரும், எப்போ தூக்குவாங்கன்னே தெரியாது சார்னு. இன்னொரு உதாரணத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். இறந்து விட்டார் என்று நினைக்கிறேன். முன்னாள் கல்வி அமைச்சராக அதிமுகவில் இருந்தவர் திரு அரங்கநாயகம், எம்ஜிஆர் காலத்தால். பொண்ணுக்கு 10 நாள் கழித்து கல்யாணம், நீக்கிட்டாங்க. ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்னு போட்டு ஒரு பத்திரிகைலாம் கொடுத்துட்டாரு. இருக்கட்டேன், இதான் ஜெயலலிதா. எதுக்காக சார் நீக்கினாங்க? 1000 காரணம் இருக்கும். இப்போ அரசியல் காரணங்கள் இருக்கும்,
இப்போ இதே திமுக ஆட்சியா இருந்தா ஐயோ பாவம் கொஞ்ச நாள்ல கல்யாணம் அப்படிலாம் யோசிப்பாங்க, பண்ண மாட்டாங்க. ஸோ அமைச்சர்களுக்கு இந்த கதினா அதிகாரிகளுக்கு அந்த அச்சம் இல்லை. வேணா முதல்வரை நீக்குவாங்க அவங்க. வண்டி ஓடிட்டு இருக்குன்னா அந்த கடிவாளத்தை முதலமைச்சர் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்காட்டி பல திசைகள்ல தானே சார் போய்கிட்டு இருக்குல்ல. போய் விபத்தாயிரும் சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாலதி. 4 திமிர் பிடித்த அதிகாரிகளால் தான் இன்னைக்கு இந்த 41 பேர் செத்தான். நீங்கள் தொடர்ந்து 20 நாட்களாக அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பிரச்சனையை எப்படி முடிக்க வேண்டும் என்பது கூட இந்த அதிகாரிகளுக்கு தெரியவில்லை. இவங்களால தானே செத்தாங்க. இங்கே விஜய்னு நீங்கள் உருட்டுறீங்க, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் உண்மையான காரணம் யார்? இவங்க ஒழுங்காக பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி நீங்கள் இந்த சங்கடத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உங்கள் கோவம் அந்த அதிகாரி மீது திரும்பணுமா இல்லை? அந்த அதிகாரிகளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க அசம்பிளியில். சல்யூட் அடிச்சாரு விஜய். எதுக்குங்க அதிகாரிங்க பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் அலுவல் ரீதியாகத்தான் பேசினார்கள், அரசியல் பேசவில்லைன்னு இவர் எதுக்கு முட்டு கொடுக்குறாரு? விசாரணை ஆணையம் இருக்கும்போது அவர் எடப்பாடி பாயிண்டடாக ஒரு கேள்வியை எழுப்புறாரு. சார் நீங்கள் தான் சார் ஒரு விசாரணை ஆணையம் போட்டிருக்கிறீங்க. விசாரணை ஆணையம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் போது அதிகாரிகள் ஏன் பேசுகிறார்கள்? ஒரு டிஎஸ்பி இந்த சம்பவத்தை விசாரித்து கொண்டிருக்கிறார். ஒரு கூடுதல் டிஜிபி இதுதான் நடந்தது என்று பேசும்போது டிஎஸ்பி கூடுதல் டிஜிபியை மீறி எப்படி மாற்றி அவர் எழுத முடியும்? இதுதான் கேள்வி கேட்டால் அலுவல் ரீதியாக பேசினார்கள்னு பேசுகிறாருன்னா, நான் மீண்டும் சொல்கிறேன், கவுன்சிலர் இருக்க கூட லாய்க்கில்லப்பா அவர். உண்மையிலே சொல்கிறேன், நான் இவரை இடித்து பேசணுன்றது என்னோட நோக்கம் இல்லை. இவர் ஒரு சாதாரண குடும்பத் தலைவன். அந்த 3BHK படம் எல்லாரும் தானே பார்த்தான். ஆமாம் சார். அதில் ஒரு சரத்குமார் எப்படி பார்த்துருக்கீங்களே, கம்ப்யூட்டர்னாலே பயம், புரியுதா? ஆனால் சின்சியர். அவரோட கனவு இலக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடு வாங்கணும். அதை தாண்டி அவருக்கு சிந்தனைலாம் கிடையாது. அந்த சரத்குமார் கேரக்டரை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடராக கற்பனை பண்ணிப்பார். முடியுமா? உட்கார வச்சிட்டீங்க நீங்கள். அங்கே சரத்குமாரால் பர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியுமா? அந்த கேரக்டராக பாரு. அவரே ஒரு அரசியல் தலைவர் தான். கோச்சுப்பார் சொன்னான், என்ன சங்கர் இப்படி சொல்லிட்டேன்னு. அந்த கேரக்டரை யோசிச்சு பாருங்க. அந்த கேரக்டரால் அதுக்கு மேலே எழும்ப முடியாது. அந்த கேரக்டரோட இலக்கு வாழ்க்கையில் உச்சபட்ச லட்சியம் ஒரு வீடு வாங்குறது. ஆனால் அந்த அளவுக்கு தனது இலக்கை வைத்திருப்பவனால் நாட்டை ஆள முடியாது. கருணாநிதி பாண்ட் லீடரு, பழனிசாமி பாண்ட் லீடரு, அடுத்துன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. செந்தில் பாலாஜி பாண்ட் லீடரு, சாதாரண ஆள். மதிமுகவில் மாணவர் அணியில் நுழைஞ்சு இன்னைக்கு நம்பர் 2 கவர்மெண்ட்டில். எத்தனை கட்சி மாறி வந்து இன்னைக்கு பவர்ஃபுல்லாக இருக்காரு. அந்த வெறி வேணும் இவருக்கு. அதெல்லாம் இல்லை. ஏனென்றால் முதலமைச்சர் பதவி இவர் மடியில் விழுந்தது. அதனால தான் இதை நம்ம பண்ணக்கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது என்பது இவருக்கு தெரியவில்லை. ஐயோ கமிஷனரியா எப்படி மாற்றுறது இப்படி யோசிக்கிறவர். இவ்வளோதான். ஹி ஒர்க்ஸ் அண்டர் தி சீஃப் மினிஸ்டர்ஸ் ப்ளஷர், நாட் தி அதர் வே ரவுண்ட். ஸோ ஒரு கள்ளச்சாராய சாவாகட்டும், ஏர் ஷோவாகட்டும், இந்த 41 பேர் மரணமாகட்டும், 10 தலை உருண்டிருக்க வேணாமா? பண்ணாங்க இல்லையா பெங்களூரில்? உதாரணத்தை சொன்னேன் இல்லையா? உளவுத்துறை ஏடிஜியை மாற்றினாங்க, கமிஷனரை சஸ்பெண்ட் பண்ணாங்க, டிசியை சஸ்பெண்ட் பண்ணாங்க, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணாங்களா? ஒரு அரசியல் தலைவன் அப்படி தான் சிந்திக்கணும். தப்பு தான். சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தடுத்துருக்க முடியுமா இந்த ஆர்சிபி நிகழ்ச்சியை? ஆனால் போப்பா அப்புறம் பாரு 6 மாதம் கழிச்சா. ஆனால் அதிகாரிகளை தொடர்றதுக்கு பயப்படுறீங்க. தனிப்பட்ட முறையில் புலம்புறாராம். நான் ஆஃபீஸருங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்கள நம்பினேன் இப்படி மாட்டி விட்டுட்டாங்க. இன்றைக்கி எந்த அளவுக்கு இந்த பிரச்சனையோட தீவிரம் போயிருக்குன்னா, நேற்று ஒரு தலைவர்கிட்ட பேசியிருந்தேன், அதிமுக தலைவர்கிட்ட. சார் கேன்டீனில் அவங்க எம்எல்ஏங்களே சொல்கிறாங்க சார், சந்தோஷமாக கரூர் நிகழ்ச்சினால ஒரு 5% எங்களுக்கு போச்சுன்றாங்க டிஎம்கே எம்எல்ஏஸ். ஆனால் இது எப்படி சிஎம்க்கு தெரிய மாட்டேங்குதுன்னு தான் சார் எங்களுக்கும் புரியலன்னு திமுக எம்எல்ஏவே சொல்கிறாங்களாம். அதே தலைவர் சொன்னார், சார் நேற்று ஒரு துக்க நிகழ்வுக்கு போயிருந்தேன், கிராமம், சரியான கிராமம், துக்க நிகழ்வுக்கு போயிருந்தேன். கிராமத்தில் பெண்கள் பேசுகிறாங்க சார் கரூர் சம்பவத்தை பற்றி. இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு சார் இந்த கவர்மெண்ட்டுக்கு. சுத்தமாக எடுபடல. விஜய் சாவுக்கு காரணம்னு இவங்க போடுறது சுத்தமாக எடுபடல. ஆனால் எந்த பாதிப்பும் இல்லைன்னு இவர் நம்ப வச்சுருக்காங்கப்பா. விஜய் தான் தப்புன்னு முதலமைச்சரை கன்வின்ஸ் பண்ணி ரீச் ஆயிடுச்சு சார், போயிடுச்சு சார். ஊடகங்கள் அவ்வளோ வேலை பார்த்தாங்களே, இன்னும் எடுபடல. தம்பி உண்மை வேற இல்லை. இன்னைக்கு கூட சார் ஒரு குழு வந்திருக்கு சார், அதாவது பெண்கள் மற்றும் பாலின நீதி கூட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை கண்டறியும் குழுவாம். அது யாருங்க சார்? தமிழக அரசு போட்டதா? இந்த குழு எங்கேருந்து கிளம்பி வந்தது? நேற்று ஃபுல்லாக ப்ரெஸ்ஸில் அவங்க தான். இப்போது நாம் ஒரு 3 மாதம் இருக்கோம். வட்டவடா போனோமா? எதுக்கு போனோம் வட்டவடா? 100 எபிசோடு முடிச்சிட்டோம். இதையே அங்கேருந்து போயிட்டு வட்டவடாவில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுருக்கு. அந்த நிலச்சரிவு சம்மந்தமாக நாம் இந்த ஷோவில் டிஸ்கஸ் பண்ணோன்னா நாமளே உண்மையை கண்டறியும் குழு தான், புரியுதா? இப்போ நம்மளும் இப்போ போய் கரூருக்கு போயிட்டு சும்மா அப்படி இப்படின்னு ஆராய்ஞ்சிட்டு வந்தோம்னா நம்ம உண்மை கண்டறியும். ஆமாம். மூத்த பத்திரிகையாளர்கள் நிதிஷ், மாலதி மற்றும் சங்கர்
ஆகியோர் அடங்கிய உண்மை கண்டறியும் குழு. ஒரு உப்புக்கு கூட பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியில்லைன்னு சொல்லலையேங்க சார், முழுக்க முழுக்க விஜய் தான் காரணம். நான் சொல்லிட்டேன்ல, உண்மை கண்டறியும் குழு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு. ஏன் என்று இதை சொல்கிறேன் என்றால், எனக்கு இது போன்ற விவகாரங்கள் எல்லாம் தெரியும். நான் வழக்கறிஞர் புகழேந்தியோட அலுவலகத்தில் 6 வருஷம் வேலை செஞ்சேன்னு சொன்னேன்ல. அப்போது எங்கே இந்த தலித்துகள் மீதான அடக்குமுறைகள் நடந்தாலும் கிளம்பி போயிடுவோம். பரமக்குடிக்கெல்லாம் போனோம். போய் அப்போ தான் நான் அந்த கிராமத்தில் எல்லாம் போய் இந்த முள்ளுக்காடு எல்லாத்தையும் போய் அப்போது தான் நான் சுற்றி பார்த்தேன். போயிட்டு உண்மை கண்டறினா என்ன, போய் மக்கள்கிட்ட எல்லாம் பேசிட்டு நமது வசதிக்கேற்ப அறிக்கை எழுதுவதற்கு பெயர் தான் உண்மை கண்டறியும் குழு. இது அரசு நியமிக்கும் குழு அல்லல்ல, நம்மளா ஃபார்ம் பண்ணுறது தானே. எப்போ அவங்க 4 பேர் வீட்டில் சும்மா தான் இருக்காங்க, அவங்களை போய்ட்டு இந்த உண்மை கண்டறியும் குழுவில் அனுப்பிவிடு அப்படின்னா அனுப்பிவிடு வந்துட்டான். ஏதாவது அவங்களுக்கு பவர் இருக்காங்க சார். இப்போ எதுக்கு அவங்களோட ஃபைண்டிங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க? குறிப்பாக 20 பேர் கயிறு வச்சு தள்ளினாங்க, விஜய் லேட்டாக வந்தது தான் காரணம், கூட்ட நெரிசல் பற்றி எச்சரிக்கை பண்ணியும் விஜயோட கூட இருந்த செக்யூரிட்டி அவர் அதை கேட்கல. சரி, இந்த உண்மை கண்டறியும் குழுவோட ப்ரெஸ் மீட்டு எந்த சேனலில் ஒளிபரப்பாச்சு? நிறைய சேனல்களில் வந்த மாதிரி தான் தெரியுது. டிவி சேனலில் எதில் வந்துச்சு? சன் நியூஸு, கலைஞர் நியூஸு. கரெக்டாக இப்போ கேட்டிங்களே எதுக்கு உண்மை கண்டறியும் குழு? இதுக்கு தான். இதை வச்சு ஊதலாம்ல. உண்மை கண்டறியும் குழுவே சொல்லிவிட்டதே அடரே என்று பேசலாம் அல்லவா? ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள். தொடக்கத்திலேருந்து டே 1ல் 28 விடியற்காலை தமிழக முதல்வர் கரூர் சென்றதிலிருந்து இந்த உண்மை கண்டறியும் குழு வரை எல்லா கண்ணிகளையும் நீங்கள் இணைத்து பார்த்தீர்கள் என்றால் அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய பதட்டம் தெரிகிறதா? சட்டப்பேரவையில் உளறாங்களே சார், என்ன சொல்கிறதுன்னு. ஏன் பதட்டம்? அறிவு இருந்தால் கூட நீங்கள் தப்பிச்சிருக்கலாம். சொன்னேன்ல அன்னைக்கு, உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலேயே ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கும் போது இந்த அவை அதை விவாதிப்பது முறையாகாது. நாம் அத்தனை பேருமே விசாரணை முடிவுக்காக காத்திருப்போம். முடிச்சா ஏன்ப்பா 8 டேபிள் 12 டேபிள் 36 டேபிள்னு சொல்லிருக்கீங்க? 500 போலீஸ் 600 போலீஸ்னு எதுக்குப்பா சொல்லிருக்கீங்க? என்ன ரீசன்னா உங்களுக்கு மீண்டும் 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 இதை பேசி விஜயை கொலையாளியாக்கி விடலாம் என்று உங்களுக்கு நம்பிக்கை. ஒரு கட்டத்தில் நீங்களே உங்கள் பொய்யை நம்ப தொடங்குகிறீர்கள். சிஎம் அப்படி நம்ப ஆரம்பிச்சிட்டார். நம்ம உண்மையிலே திராவிட மாடல் சிறப்பான ஆட்சி அப்படின்னு அவர் இப்போ உள்ளபடியே நம்புறாரு. இந்த பொய்யவாவது ஒழுங்காக சொல்லலாம், ஆளுக்கு மாற்றி மாற்றி சொன்னால் அப்புறம் என்ன சார், கண்டுபிடிச்சி விடுவாங்களே. பொய்யை ஒழுங்கா எப்பவுமே சொல்ல முடியாது சார், மாற்றி தான் சார் சொல்லுவோம். ரொம்ப அனுபவம் இருந்துச்சுன்னா சொல்லலாமா? அரசுகள் அப்படித்தான் சொல்லும் காலம் காலமாக. ஏன்னா அது ஒரு இயந்திரமாக சேர்ந்து சொல்லக்கூடிய பொய்கள் இது. அது அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள், நீங்கள் அலெக்சாண்டர் ராமானுஜம் போன்ற ஆட்கள் இருந்திருந்தார்கள் என்றால் எப்படி சொல்ல வேண்டுமோ எப்படி செய்ய வேண்டுமோ அது நடக்கும். நீங்கள் அல்வாவையும் அருட்தந்தையும் வச்சுருந்தீங்கன்னா இப்படி தான் முட்டு சந்துக்கு போவீங்க. வெங்கட்ராமன் ஒரு மூத்த அதிகாரி, தமிழ்நாட்டிலே ஒரு மூத்த டிஜிபி இருக்கிறாரு. அவர் எதுக்கு நான் இதை பேசுறது சரியாக இருக்காதுன்னு எதுக்கு சொன்னார்? அவர் சொல்கிறார்ல, உன்னோட சீனியர் தானே சொல்கிறார்ல. அவர் ஃப்யூச்சரில் அரசுக்கு நெருக்கடியாக இருக்கும் அப்படின்னு தான் அவர் பேசலைன்னு சொன்னீங்க. தப்புன்றது அவருக்கு தெரியும், அப்புறம் எதுக்கு கமிஷனு? அவர் அப்படி அமைதியாக இருக்கிறாரு. நீங்களும் அமைதியாக இருக்க வேண்டியது தானே. இன்னொன்று, அதே ப்ரெஸ் மீட்டில் வெங்கட்ராமன் தானே உட்காந்துருந்தாரா? உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் உட்காந்துருந்தாரா? வாள்கள் ஏன் ஆடின என்று, அந்த வாள்கள் ஆடியதை வைத்து தானே உச்சநீதிமன்றம் இந்த விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு. கூட்டு போனாங்களா சிஎம் முட்டு சந்துக்கு? சரி, இப்போது இன்று காலை புதிதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. எஸ்ஐடி அலுவலகத்தில் ஆவணங்கள் எரிப்பு. பார்த்தீர்களா? பார்த்து. என்னப்பா எரிச்சிருப்பாங்களா ஆதாரத்தெல்லாம்? தெரியல, ஏதோ வாக்கி டாக்கி மாதிரி ஏதோ மிஷின் மாதிரி இருக்கு, அதை எரிச்சதா சொல்றாங்க. ஆமா, அப்புறம் ஏதோ பழைய ஆவணங்கள்லாம் ஆபீஸை காலி பண்ண போறாங்க போல, அதனால எரிச்சிருப்பாங்க போல சார் பழைய ஆவணங்கள்லாம். சரி, எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி எத்தனை, ஒரு 30 வருஷம் இருக்குமா? இவங்க சொல்கிறத பார்த்தா 50 வருஷம் இருக்கும் போல சார். அவ்வளோ ஆவணங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க போல. இல்லைப்பா, அதான் சொல்லு, எத்தனை வருஷம் இருக்கும்? 25 வருஷம் இருக்குமா எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி? 1 வாரம் 2 வாரம் தான் இருக்கும். அதுக்குள்ளே எப்படி பழைய ஆவணம் வரும்? இங்கே பாரு, எல்லா ஆஃபீஸ்லேயும் வேஸ்ட் வரும், ரைட்டா? இப்போ நம்ம ஆஃபீஸில் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது தப்பாகுதா? மாற்றி எடுக்கிறோமா? வேஸ்டேஜ் இருக்கும். அது எது கொளுத்துறீங்க? அது இப்போ கொளுத்த வேண்டிய அவசியம் எப்போவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிழிச்சு அப்படியே குப்பையில் போட்டு போங்க. சிபிஐ அந்த குப்பையை சேகரித்து கூட இதை பார்த்து எடுத்துக்கிட்டோம். நீங்கள் அதை அழிக்கணும்னு நினைக்கிறதுக்கான நோக்கம் என்ன? நான் உள்ளபடியே இந்த 10 நாள் விசாரணையில் முக்கியமான ஆதாரங்கள் கிடைத்து அதை அழிக்க வேண்டும் என்பதற்காக கொளுத்தினார்கள் என்று நான் நம்பவில்லை. இன்னைக்கு இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த கண்களும் உங்கள் மீது இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியும். இன்று காலை டெல்லியிலிருந்து சிபிஐ அதிகாரி, குஜராத் காடரை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி திரு பிரவீன்குமார் அவர்களும், கூடுதல் எஸ்பி முகேஷ்குமார் அவர்களும், சென்னையை சேர்ந்த ஒரு சிபிஐ சேர்ந்த ஒரு டிஎஸ்பியும் மொழி தெரிய வேண்டும் என்பதற்காக அவர்கள் இன்று காலை கரூர் வந்து விட்டார்கள். இன்று அதிகாலையிலே வந்து விட்டார்கள். அவர்கள் வருகிறார்கள் என்று தெரியுமே. இன்றைக்கி ஏன்பா கொளுத்துறீங்க? வாசலில் தான் கேமரா போட்டு உட்காந்துருக்காங்களே, கொளுத்தலாமா? இதுவும் ஒரு இம்பாக்ட் ஆகும்ல சார் மக்கள் மத்தியில். இதை எந்த லெவலுக்கு போயிட்டாங்க பாருங்க நம்மளுக்கு மீடியா. அங்கே அந்த கொளுத்திய இடத்தில் ஒரு பென் டிரைவ் கிடைத்தது. 30 ஜிபியா?
பிராண்டு போட்டிருக்காங்களா, சாண்டிஸ்கா என்ன பிராண்டுன்னு. ஸோ இப்போது எனக்கு நான் நம்பலை அதை. சரியா, முக்கியமான ஆதாரங்கள் அப்படிலாம் நீ வந்து ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி இதில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமில் அப்படிலாம் பண்ண முடியாது. அண்ட் ஃபர்தர் அஸ்ராகருக்கு இந்த மாதிரிலாம் போய் ஒரு அமைச்சூர் விஷயம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடிய நபர் கிடையாது அவர். சரியா, ஆனால் செய்தி இப்படி தானே போகும். ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? மேலும் மேலும் இது நம்ம இல்லையா அவங்க எதையும் எரிக்கலைன்ட்டு நம்ம சொன்னால் கூட எவனுமே நம்ப மாட்டான். அதே எப்படி கொளுத்திருக்காங்கல்ல, அது விர்ச்சுவல் வரைய சும்மாவா விடுவேன். ஊருக்கு பரவுது. ஸோ இப்படி ஒரு அவலமான நிலைக்கு, அவமானகரமான சூழலுக்கு நம்மை தள்ளி இருக்கிறார்களே அப்படின்ற அந்த கோபத்தை யார் மேலேயாவது ஒரு அரசன் காட்டணுமா வேணாமா? அதிகாரி மேலே கோபத்தை காட்டினா அவர் பதிலுக்கு நம்ம மேலே கோவப்பட்டு போகிறான்னு நினைக்கிற ஆள் நாட்டு ஆள்லாமா? அதனால தான் அவர் போகணும். ஏதாவது சம்பவம் நடந்தால் அது மேலே கோவம் வரும் சார். அவருக்கு என்னதே நடக்குதுன்னே தெரியலையே. அப்போது நீங்கள் எப்படி நாட்டு ஆளலாம்? அதான் சிக்கல். சார் இப்போ புது குழுவாக உருவாகி திரும்ப விஜய் கொலையாளி அப்படின்ற ஒரு தோரணையில் பேசிட்டு இருக்காங்க சார். அதை மெயின் டிவி தான் நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் சன் நியூஸ் எல்லாம் மக்கள் மத்தியில் அது பரவுமாங்க சார்? அப்படியான ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட முடியுமா? என்ன முயற்சி பண்ணுறாங்க? சக்ஸஸ்ஃபுல் ஆகலான்ட்டு அவங்க நம்புகிறாங்க. மக்கள் மனதில் வந்து இந்த அரசு இதில் ஏதோ பண்ணியிருக்கின்ற சந்தேகம் ஆழமாக பதிந்து விட்டது. இவர்களின் பதற்றத்தினாலேயே பதிந்து விட்டது. இன்னொன்று, கிராமத்தில் இருக்கிற படிப்பறிவில்லாதவனுக்கு கூட சன் டிவி யாரோடதுன்னு தெரியும். இது இன்னொன்று, பேரே கலைஞர் நியூஸ் என்ன தெரியும். அண்டு அந்த ரெண்டுலேயும் வர்ற செய்திகளை ஆங்கிலத்தில் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் இது எப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் பார்ப்பாங்க. அதனால் பெரிய அளவில் தாக்கம் இருக்காது. இது போன்ற செய்திகளை இந்த உண்மை கண்டறியும் குழு இதெல்லாம் வச்சு நீங்கள் செய்திகள் போடுவது இவர்களையே திருப்திப்படுத்தி கொள்ள என்று தான் நான் பார்க்கிறேன். அதனால் பெரிய அளவில் இதனால் தாக்கம் ஏற்படாது. நேரம் நரேட்டிவ் மாறி இருக்கணுமே. உங்கள் கட்சி எம்எல்ஏவே சொல்கிறாங்களே சார் 5% போச்சு சார்ன்றாங்களாம். இன்னொன்று சார், ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தால் அப்போ சந்தேகமே வலுக்க ஆரம்பிக்கும். ஆமாம், உங்கள் பதத்தை காமிச்சு கொடுத்துருச்சுல்ல சார். நேற்று கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு சட்டையில் ஒட்டி சட்டப்பேரவைக்குள்ள அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் வந்தாங்க. அது பற்றி மாசு அவர்களும் பதிலளிச்சிருக்காரு சார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு தெரிய வந்தோடனே நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம். அதை உறுப்பு மாட்டு அறுவை சிகிச்சைக்கான உரிமங்களை மட்டும் நாங்கள் ரத்து பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் முக்கியமாக பார்க்கணும், நாங்கள் உரிமங்களை ரத்து பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்கிறாரு சார். ஏன்னா சார், மருத்துவமனை உரிமங்களை ரத்து பண்ணிட்டாரா? உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படி அதை சொல்லிட்டு மறுபடியும் அதை அழுத்தமாக சொல்கிறாரே சார். இது தண்டனையா? இது கிரிமினல் அஃபென்ஸ் இல்லையா? இதே ஆர்குமெண்ட்டை தான் மதுரை பெஞ்சில் வச்சாங்க. அஜ்மல் கான் இதே ஆர்குமெண்ட்டை தான் வச்சார். எஃப்ஐஆர் போடுறதுக்கு தடை இருக்குது, நாங்கள் லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது தான் சார், நீங்கள் ஃபார்ம் பண்ண கமிட்டி கிட்னி ராக்கெட் நடந்திருக்குன்றது சொல்லுது சார். வேர் இஸ் தி எஃப்ஐஆர்? அண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே எழுதியிருக்காரு, டெக்னிக்கல் சிக்கலுக்குள்ளே பதுங்கிக்கிட்டு எஃப்ஐஆர் போடுறத அரசு தவிர்க்கிறதுனால தான் நாங்கள் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ட்டு கோர்ட்டு சொல்லியிருக்கு. நேற்று அதிமுகவும் இந்த பிரச்சனையை எழுப்பிய வேகத்தில் உரிய தீவிரத்தோடு இந்த விவாதத்தை முன்னெடுத்து செல்லவில்லை அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். இந்த கிட்னிகள் ஜாக்கிரதை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப வலுவாக வாதங்களை எடுத்து வைத்து அவையிலே முழக்கங்களை எழுப்பி வெளிநடப்பு செய்தார்கள். நேற்று இதற்கும் வெளிநடப்பு செய்திருக்க வேண்டும். ஏன்னா அமைச்சரோட பதில் ஒன்றும் திருப்தி அளிக்கக்கூடிய பதிலாக இல்லை. இன்னொன்று, எடப்பாடி பின் பண்ணியிருக்க வேண்டிய விவகாரமாக நான் எதை பார்க்குறேன்னா, எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போனீங்க? எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்குல்ல, நீங்கள் அமைத்த கமிட்டி, அந்த கமிட்டியின் அடிப்படையில் தான் மதுரை பெஞ்சு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதை எதிர்த்து நீங்கள் உச்சநீதிமன்றம் போக வேண்டிய தேவை என்னன்றதை எடப்பாடி பின் பண்ணியிருக்கிறோம். அதை பின் பண்ணல. அடுத்தது சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் அரசு வேகமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அண்ட் இன்னொன்று, 2017ஆம் ஆண்டே இது மாதிரி நடந்திருக்கு அதிமுக ஆட்சியிலேயே, என்னால் புள்ளி விவரங்களோட தெரிவிக்க முடியும்ன்ட்டு மாசு சொல்கிறாரு. அதிமுக ஆட்சியில் தான் நடந்திருக்கு, நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்க வேண்டியதுதானே? உங்களை யாரையும் அமைதியாக இருக்க சொன்னது? அதே ஆளை வச்சு கட்டிட்டுருந்தீங்களா நீங்கள்? இதை கேட்டிருந்துருக்கணும். அண்ட் உச்சநீதிமன்றம் எஸ்ஐடி விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது என்று 10/10/2025 அன்று உத்தரவை பிறப்பித்த பின்னர் தான் கிட்னி ஆனந்தன், ஸ்டான்லி மோகன் என்ற அந்த 2 புரோக்கர்கள் கைது செய்யப்பட்டனர். கரெக்டா? இதை எடப்பாடி வலியுறுத்தியிருக்கணும். அமைச்சரோட பதில் திருப்தி அளிக்கலன்னு நேற்று வெளிநடப்பு பண்ணியிருக்கணும். ஏன் பண்ணலைன்னு தெரியல. இன்றைக்கி தினமலரில் கரெக்டாக பிடிச்சி ஹெட்லைன்ஸே தினமலரில் அதிமுக பம்மியதுன்னு போட்டிருக்காங்க. இங்கே எடுத்த வேகத்தில் எல்லாம் நல்லா பண்ணீங்க, இன்றைக்கி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, இப்படி உருட்டு கடை அல்வா அப்படின்ட்டு இன்றைக்கி கையில் பதாகைகளோடு இன்றைக்கி அசம்பிளி அட்டன் பண்ணியிருக்காங்க. அசம்பிளி நல்லா யூஸ் பண்ணுறாங்க. நேற்று இது கிட்னி மேட்ரு திமுகவோட மிகப்பெரிய பலவீனம், வலுவாக மாட்ட போகிறாங்க. அந்த ஒரு ராஜாவுக்கோ யாருக்கோ உயிர் வந்து ஒரு இந்த இடத்துல இருக்குன்னுவாங்களா, அது மாதிரி திமுகவோட உயிர் இந்த கிட்னியில் தான் இருக்குது. புட்டிச்சு உழுக்குனா மாட்டிப்பாங்க. இது அவர்களது மிகப்பெரிய பலவீனம். ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பிஹேவ் பண்ணுவார் எடப்பாடி. எப்படி இந்த விஷயத்தில் கோட்டை விட்டாருன்றது எனக்கு தெரியல. எடுத்தாங்க, நல்லா பேசுனாங்க, இதை பின் டவுன் பண்ணியிருக்கணும். நேற்று வெளிநடப்பு பண்ண வேண்டிய விஷயம் அது. என்ன பதில் சொன்னார் மாசு? ஏதாவது உருப்படியாக இருந்துச்சா? பார்த்து அதுவும் முதலமைச்சர் சொன்னாரா சார்,
எந்த பாகுபாடு இல்லாமல் அந்த மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னால் நடவடிக்கை எடுத்துட்டாரா சார் அவர்? இன்னொன்று கைதுகள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க சார். எஸ்ஐடி அமைச்சதுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி கைதுகள் பண்ணப்படுது. அதுவும் உச்சநீதிமன்றம் தடை விதிக்க முடியாதுன்னு சொன்ன பிறகுதான் இந்த கைதி. அது வரைக்கும் தான் ஆனந்த் ஸ்கூட்டரில் சுற்றிட்டு இருந்தாரு. அப்போ இதையெல்லாம் பின் டவுன் பண்ணி இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு சிம்பிளான விஷயம், நீ எதுக்கு சுப்ரீம் கோர்ட் போனேன்? இப்போ சொல்கிறல்ல எந்த மருத்துவமனை தான் நடவடிக்கை எடுன்னு சிஎம் சொல்கிறான்னு சொல்கிறல்ல, சுப்ரீம் கோர்ட் எதுக்கா போனேன்? யாரை காப்பாற்றுறதுக்கு? அதை கேட்டிருந்தாலே இவங்க நடுக்கமாயிருப்பாங்க. இன்னொன்றும் மாசுவுக்கும் ஒன்றும் விளக்கம்லாம் முழுசாக சொல்ல தெரியல, இஷ்டத்துக்கு அவர் ஏதோ போட்டு உளறிட்டு இருக்காரு. அதை ஏன் கேட்டுட்டு இவங்க அமைதியாக இருந்தாங்கன்றது எனக்கு புரியல சார். சென்னையில் ஒரு 24 இடங்களில் இந்த பேருந்து நிலைக்குறை அமைக்கிறதுக்கான ஒரு டெண்டர் விடப்பட்டுச்சு. ஆனால் அதில் ஆல்ரெடி அங்கே ஒரு 5க்கும் இடங்களில் அந்த நிலக்குறை இருந்திருக்கதா அன்றைக்கி செய்தி வந்திருக்கு சார். அதில் என்ன சார் நடந்திருக்கு? எப்படியெல்லாம் கொள்ளையடிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் கொள்ளையடிக்கும் வேலைகளில் சென்னை மாநகராட்சி ஈடுபட்டு வருகிறது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வர்றோம். இதுவும் அது போன்ற ஒரு நவீன கொள்ளையடிக்கக்கூடிய திட்டம். ரொம்ப பிரவீனான்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் எழுதியிருக்கிறாங்க. நல்ல அருமையான ஸ்டோரி. பஸ் ஸ்டாப்பு பார்த்துருக்குல்ல, இந்த இதில் இறங்கி வர்றிய மெட்ரோவில் இறங்கி வரல, அங்கே பஸ் ஸ்டாப் இருக்கா? என்ன இருக்கும் அங்கே பஸ் ஸ்டாப்பில்? நிழற்குறை மாதிரி போட்டு வச்சுருப்போம். 4 சீட் இருக்கும். கரெக்டாக. புதிய பேருந்து நிழற்குறைகளை அமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு டெண்டர் விட்டு ஒவ்வொரு நிழற்குறையும் 24 லட்சம் ரூபாய் ஆகுது. இது எதில் கட்டுகிறார்கள் என்றால் அந்தந்த மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களோட தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டுறாங்க. எக்ஸ்பிரஸில் இந்த பிரவீனான்ற ரிப்போர்ட்டரு அந்த டெண்டரை எடுத்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் கட்டுறாங்க அங்கே போவோம் என்று போகிறார். போய் பார்த்தா அங்கே ஏற்கனவே நல்ல அருமையான நிழற்குறை இருக்குது. இதே நிழற்குறையை எதுக்கு திருப்பி கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்டு கவுன்சிலர்கிட்டே கேட்குறது, சார் உங்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியில் நிழற்குறை கட்டுறாங்க, அதாங்க இருக்குது, எது கட்டுறீங்கன்னு. அவர் அப்படியா, எனக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் எதுக்கு இந்த கான்ட்ராக்டர்கிட்ட கேளுங்க. இவங்க கான்ட்ராக்டர்கிட்ட கேட்குறாங்க. அவர் நம்பர் கொடுங்க சார், கான்ட்ராக்டர் வாங்கிக்கலாம். அது அந்த நிழற்குறை சரியில்லை, ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இல்லை சார் நான் போய் பார்த்தேன் எல்லாமே நல்லா இருக்குது சார் அப்படின்னு. இல்லைங்க அது பக்கத்தில் ஒரு நிழற்குறை அப்படின்னு. ஏன் சார் ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு எதுக்கு சார் 2 நிழற்குறைன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க கிட்ட பதில் இல்லை. இது மாதிரி 5 கவுன்சிலர்கிட்ட கேட்குறாங்க. அதில் ஒரு கவுன்சிலர் அப்படியா நிழற்குறை கட்டுறாங்களா, ஓ மை காட் சர்ப்ரைசிங் அப்படின்ட்டு இருக்காரு. இதில் ரொம்ப சிறப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா 142வது சிஐடி நகர் மெயின் ரோட்டில் கட்டுற பஸ் ஸ்டாப்பு தான் இருக்கிறதுலே ரொம்ப சிறப்பு. என்ன ரீசன்னா அது மாதிரி ஒரு ரோடே அங்கே இல்லை. சிஐடி நகர் மெயின் ரோட்டில் நிழற்குறை அமைக்கிறோன்ட்டு டெண்டர் விட்டாங்க. அந்த மாமன்ற கவுன்சிலர்கிட்ட கேட்டவுடனே டைப் அடிக்கும்போது தப்பாயிடுச்சுங்க அது அப்படின்ற. ரொம்ப நல்ல ஸ்டோரி இது. என்ன எப்படிலாம் கொள்ளையடிக்கிறாங்க பாரு. அப்புறம் அந்த ரிப்போர்ட்டரே வந்து, சார் அந்த நிழற்குறையில் ஒரு 2 சீட்டு தான் டேமேஜாக இருக்குது, 3 சீட்டு நல்லா இருக்குது, 2 சீட்டு டேமேஜாக இருக்குது, அது ரிப்பேர் பண்ணால் போதுமே, எதுக்கு சார் புதுசாக கட்டுறீங்கன்னு கேட்டோன்னே, ரிப்பேர் பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை, புதுசாக கட்டுறதுக்கு தான் சட்டத்தில் இடம். இன்னொரு மேற்கூரை, அது வந்து நார்த் மெட்ராஸில் கிளைவ் பேட்டரி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு மேற்கூரை நிழற்குறை அமைக்கிறது இது மாதிரி சொல்லும்போது, சார் ஏற்கனவே அங்கே ஒன்று இருக்குது, நீங்கள் ஏன் போய் பக்கத்தில் ஒன்று அமைக்கிறீங்கன்னு கேட்டவொன்னே அந்த கவுன்சிலர் சொல்கிறார் பாரு, சமயத்தில் பஸ் வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்காமல் கொஞ்சம் தள்ளி போய் நிறுத்துறாங்க, அதனால் அங்கே ஒரு நிழற்குறை சரியாதான் சொல்லியிருக்காங்கப்பா. மக்கள் மீது இவ்வளோ அக்கறை இருக்குது சார். இவ்வளவு ஊடகங்கள் எழுதும் போதே இப்படி கொள்ளையடிக்கிறாங்களே, இவர்களும் அமைதியாகிவிட்டால் எப்படி கொள்ளையடிப்பார்கள்? அண்ணன் வேலுமணி அவர்கள் உள்ளாட்சியில், குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் மேயர் பிரியாவின் கீழ் நடந்த இந்த ஊழல்களை ஏன்னா அவர் விசாரிக்கிறாங்கல்ல, தனியாக விசாரிக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். சார் சென்னையில் பார் கவுன்சில் முன்னாடி இந்த விசிக தொண்டர்கள்லாம் வந்துட்டு ஒரு வழக்கறிஞரை தாக்குன சம்பவம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாச்சு. அதற்கு பார் கவுன்சிலிருந்து ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைச்சிருக்காங்க சார். மிகுந்த அழுத்தத்திற்கு பிறகு வழக்கறிஞர்கள் எல்லாம் போராட்டம் நடத்திய பிறகு அந்த பார் கவுன்சிலுக்கு வெளியே நடந்த தாக்குதல் மற்றும் பார் கவுன்சிலுக்கு உள்ளே நடந்த தாக்குதல் ஆகியவற்றை விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று பார் கவுன்சிலின் இணைத் தலைவர்களாக இருக்கக்கூடிய 2வரை நியமித்து பார் கவுன்சில் தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. அந்த விசாரணை தனியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு நடுவே எஸ்பிளனேடு காவல் நிலையத்தில் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஒன்று, வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி திருமாவை தாக்க முயற்சித்தார் என்று ஒரு வழக்கு, வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை சிலர் தாக்கினர் என்று ஒரு வழக்கு. அந்த எஃப்ஐஆர் படிக்கிறேன். குற்றவாளியோட பெயர் வந்து TN07DA 4747 என்ற இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரிந்த பெயர் தெரியாத நபர். யார் புகார்தாரர்னா பார்வேந்தன், மாநில செயலாளர், சமத்துவ வழக்கறிஞர் சங்கம். அவர் புகாரில் என்ன சொல்கிறாருன்னா, பகல் 1:30 மணி அளவில் உயர்நீதிமன்ற ஆவின் வாசலில் அருகில் சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் நிறுவனர் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டம் முடிந்து தலைவர் அவர்கள் அலுவலகம் புறப்பட்டு செல்லும் பொழுது பார் கவுன்சில் வாயிலில் 2:30 மணி அளவில் இருசக்கர வாகன எண் சோன்சோ என்ற வாகனத்தின் அடையாளம் தெரிந்த பெயர் தெரியாத நபர் தலைவரின் வாகனத்தை திட்டமிட்டு வழிமறித்து தாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தலைவர் வாகனத்தை மோதி நிறுத்தி தலைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட முயன்று
தாக்க முற்பட்ட போது அவர் வாகனத்திலிருந்து நான் இறங்கி வந்து தடுத்து பாதுகாப்பாக ஈடுபட்டேன். மேற்படி நபரின் நோக்கம் எங்கள் தலைவரை தாக்க வேண்டும். அதனால் மேற்படி நபர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதில் அக்யூஸ்டு யாருன்னு தெரியலன்ட்டு போட்டிருக்காங்க. ரைட்டா? அடுத்த எஃப்ஐஆர், இது வந்து திருமாவை தாக்க முயற்சித்ததுக்காக போடப்பட்ட எஃப்ஐஆர். அடுத்த எஃப்ஐஆர், நான் பார் கவுன்சில் ஐடி கார்டு வாங்குவதற்காக வந்தேன். 2 மணி அளவில் எனது நண்பரின் வாகனத்தில் பார் கவுன்சில் வாசலில் நிறுத்த வந்தேன். அப்போது வீசிக்க கொடிகட்டி வந்த கார் எனது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. நான் ஏன் எனது வாகனத்தின் மீது மோதினீர்கள் என்று கேட்டதற்கு அங்கு இருந்தவர்கள் பெயர் தெரியாத முகம் தெரிந்த 25 நபர்கள் என்னை அடித்தனர். அதை திருமாவளவன் பார்த்துவிட்டு யாருடா அவன், அடிடா என்று கூறினார். நான் ஏன் இடித்தீர்கள் என்று கேட்டதற்கு என்னை வழக்கறிஞர் என்றும் பாராமல் தொல் திருமாவளவன் சொல்வதை கேட்டு என்னை கடும் காயம் ஏற்படும் வரை அடித்து கொண்டே இருந்தனர். நான் உயிர் பயத்தில் பார் கவுன்சில் அலுவலகத்தில் போய் காப்பாற்றுங்கள் என்று சொல்லியும் அலுவலகத்தின் உள்ளே வந்து அடித்தனர். இது அனைத்து பார் கவுன்சில் கேமராவிலும் பதிவாகி இருக்கிறது. பல நியூஸ் செய்திகளிலும் வந்து இருப்பதை நான் மிகவும் பயந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதை உணர்ந்து விட்டனர். என் உயிருக்கு ஆபத்து உள்ளது. மேலும் எனது நண்பனின் பைக் முழுவதையும் உடைத்து விட்டனர். எனக்கு கடுமையாக தலையிலும் மார்பிலும் அடித்து காயங்கள் ஏற்பட்டுள்ளது. கொலை முயற்சி செய்த நபர்கள் அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதில் கொலை முயற்சின்ற வார்த்தையை இவர் பயன்படுத்துகிறார். ரைட்டா? அடித்தது, பின்னாடியே துரத்திக்கிட்டு ஓடினது வீடியோவில் பதிவாகியிருக்கிறது. ரைட்டா? தகாத வார்த்தைகளில் பேசுதல், கொலை மிரட்டல் விடுத்தல், 2 செக்ஷன் இந்த புகாரில். அக்யூஸ்டு காலத்தில் சில நபர்கள் இல்லை, திருமாவளவன் பேர் போட்டிருக்காருல்ல, போடணுமா இல்லையா? கொலை முயற்சி எஃப்ஐஆர் போடவே இல்லை. போடணும்ல. ஆனால் நானும் மாலதியும் கொலை முயற்சி பண்ணோமா? இந்த ஐஸ்கிரீமோட வேலை தெரியுதா? இதுவும் ஐஸ்கிரீம் ஜூரிஸ்டிக்ஷன் தான், தெரியுதா? உண்மையா கட்ட பஞ்சாயத்து பண்ணா மன நிம்மதியா வாழ்ந்துடலாம். திருமாவளவனை போல மாலதி திருமாவளவனை போல ரவுடித்தனம் பண்ணா நிம்மதியா இருக்கலாம். அவர் ரவுடித்தனம் பண்ணது வீடியோ பூரா பதிவாகியும் செக்ஷன் கொலை முயற்சி செக்ஷனை சேர்க்கலப்பா. அவர் பேரை மென்ஷன் பண்ணி சேர்க்கல. பேரை மென்ஷன் பண்ணி சேர்க்கல. சில நபர்கள் இப்படி எப்படி அப்பட்டமாக நடந்துக்கிறாங்க பார்த்தியா? இப்போ இவங்களை ஏன் கூலிப்படன்னு சொல்கிறேன்னு தெரியுதா? ஆனால் நம்ம கம்ப்ளைண்ட் பார்த்தல, 7 Hills போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்டு. அடையாளம் தெரியாத 5 பேர் ஆயுதங்களோடு வந்தாங்களாம். அதுக்கு 4 நாள் கழிச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அதுக்கு கொலை முயற்சி இங்கே 2 பேர் மேலே. அது 3 மாதத்துக்கு அப்புறம் விசாரிக்கிறான். ஊரே பார்த்துருக்கு இந்த வீடியோவை. அது ராஜீவ்காந்தியை போட்டு அடி நடிக்கிறத ஊரே பார்த்துருக்கு. அவர் கம்ப்ளைண்ட்டில் கொலை முயற்சின்னு எழுதுறாரு. திருமாவளவன் பேரை எழுதுறாரு. ஏன் எஃப்ஐஆர் திருமாவளவன் பேர் எங்கே இல்லை? கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டை டெவலப் பண்ணணும், சட்டம் ஒழுங்கை சரி பண்ணணும், அதுக்கான வேலைகளையும் முயற்சிகளையும் பண்ணாமல் நம்மளோட உட்காந்து ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்காங்க சார். லெட்டர் அனுப்புனா திருப்பி அனுப்புறது, பிரிச்சதை வேற ஒரு கவர் போட்டு அனுப்புறது. அவர் ஐஸ்கிரீம் அதிகாரி அல்லவா, அதனால தான் ஐஸ் பாய் விளையாடுறார். இந்த வழக்கு இருக்கு உங்களுக்கு அது பொய் வழக்குன்றது ஊர் அறிஞ்சது, நமக்கே அதை பார்த்தாலே தெரியும். எப்படி விசாரணை எப்படி துரிதமா பாக்குறல? நீ தான் டெய்லியும் பாக்குறல. டெய்லி வாரண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த இப்ப அவர் பேரை மென்ஷன் பண்ணிருக்காரு, திருமாவளவன் அவர்கள் பேரை. என்ன போய் வாரண்ட் ஒன்று விசாரிக்க வேண்டியதானே? கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதானே? திருமாவளவன் கூட வந்தவங்களுக்கு தெரியாதா? கூட வந்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, பார்வேந்தனம் கார் வேந்தனம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா, கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதானே? விசாரிக்கிறாங்களா? இப்போ எப்படி இது கூலிப்படையாக மாறிடுச்சு இந்த காவல்துறை, தெரியுதா? இதுக்கு தான் இந்த ஆட்சி போகணுன்றேன். போலீஸாக நடந்துக்கணும்ப்பா. நீங்கள் புகார் கொடுத்தாங்கன்னா, கொலை முயற்சின்னு புகார் கொடுத்தாங்கன்னா எங்கள் மேலே எஃப்ஐஆர் போடுங்க. கூப்பிட்டு விசாரிச்சிங்கன்னா தெரிஞ்சிட போகுது இது பொய் கம்ப்ளைண்ட்டுன்னு. பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலே கேஸை போடுங்க. இவர் ராஜீவ்காந்தி கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் வீடியோ எவிடன்ஸே இருக்குது. கூப்பிட்டு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? போலீஸ்னால் நடவடிக்கை எடுக்கணும், கரெக்டாக? கூலிப்படை தான் இந்த வேலையை செய்யும், சில நபர்கள். அப்போ எப்படியா மதிப்பான் போலீஸை, பப்ளிக்கே? கூலிப்படையாக தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க. ஐஸ்கிரீம் இந்த காடை தூக்குவார், தலித்து காடை. இதில் நாம் ரொம்ப ஏற்கனவே நான் வருத்தத்தோடு இதை பதிவு செய்தேன். இது ஒரு சாதாரண அடித்தடி தகராறு, ரைட்டா? விரிவாக பேசியிருக்கோம். இதில் தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையத்துக்கு என்ன தம்பி வேலை? நீ சொல்லு, உனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்லு. சாதி ரீதியாக திருமாவளவனை ஏதாவது இந்த ராஜீவ்காந்தி சொன்னாரப்பா, சொல்லுப்பா. அது சடனாக நடக்கிற ஒரு ஆக்சிடென்ட், அதை தொடர்ந்து நடக்கிற ஒரு சம்பவம் சார். தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையத்தோட வேலை என்னப்பா? தாழ்த்தப்பட்டவர்கள் பாதிக்கப்படும் போது அவங்கள பாதுகாக்கிறதுக்காக இருக்கிற ஆணையம். இதில் சாதி எங்கேருந்து வந்துச்சு? அதுவும் அந்த வக்கீல் என்னன்னு புகார் கொடுத்துருக்கா தெரியுமா? திருமாவளவன் மீது தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துறதுக்கு வந்தாங்க. யார் அந்த ஆக்டிவாவில் வந்தாலும் தற்கொலைப்படையா? ஸ்கூட்டியில் இடித்தது தற்கொலைப்படை. இப்போது நான் சொல்கிறேன், மற்ற கம்யூனிட்டிக்காரன் எப்படி பார்ப்பாங்க? இப்போ நீங்கள் சாதியை கேடயமாக பயன்படுத்துகிறீங்களா? நீங்கள் ரவுடித்தனம் பண்ணிவிட்டு SC/ST ஆணையத்தில் போய் ஒளிஞ்சிங்கன்னா அசிங்கமாக இல்லை? நீங்கள் வேறு கம்யூனிட்டி இருந்தால் இங்கே போவீங்களா? இந்த ஆணையத்துக்கு போவீங்களா? இப்போ இதில் எனக்கு SC/ST ஆணையத்துக்கு இதில் என்னையா வேலை சொல்லியா? சாதி ரீதியாக ஸ்கூட்டரில் வச்சு ஃபார்ச்சூனரை இடித்து சாதி ரீதியாக இழிவுபடுத்திட்டாங்களா? அதுவும் எதிர் திசையிலேருந்து வேகமாக வந்திருந்தா கூட பரவாயில்லைங்க சார். ஃபார்ச்சூனர் தான் ஸ்கூட்டியை இடிச்சு, ஸ்கூட்டியில் பின்னாடி ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏறி இடிச்சிருக்கிறார். கார் வந்துட்டு ஸ்கூட்டி மேலே இடிக்கிறது தற்கொலைப்படை தான்.
இது நல்லா இருக்கே சார். இப்போது எஸ்சி/எஸ்டி ஆணையத்தை எதுக்கு எடுக்கிறீங்க இதில்? அப்போ மற்ற கம்யூனிட்டிக்காரன் என்ன பேசுவான்? இது ஒரு மக்கள் தலைவருக்கு, பாராளுமன்ற உறுப்பினருக்கு அழகா என்பதை திருமாவளவன் யோசித்து பார்க்க வேண்டும். ஒன்றும் இல்லை, எல்லா ஜனமும் இதை பார்த்துன்னு இருக்குது. உங்கள் மக்களே உங்களை உதாசீனப்படுத்துவார்கள், உங்கள் மக்களே உங்களை நிராகரிப்பார்கள். ரொம்ப நாள்லாம் இது ஓடாது, புரிஞ்சுக்கணும். அவர் 5 வருஷத்தில் யார் அம்பலமானாங்களோ இல்லையோ, திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் முழுக்க அம்பலமாகி விட்டார்கள். அதற்கான விடையை இந்த முறை அறுவடை செய்வார்கள். சார், பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் போய் அன்புமணி அவர்களை பார்த்துருக்காங்க. எதுவும் கூட்டணி பேச்சுவார்த்தை உறுதியாயிருச்சா? பின்ன அவர் வீட்டில் என்ன சம்மந்தம் பேசுறதுக்கு வருவார்? பயஞ்செய்து பாண்டா என்ன வேலை அன்புமணியில்? அதற்காகத்தான், அது தொடர்பாகத்தான் பாஜக தந்தையும் மகனையும் இணைத்து வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. அண்ட் பாஜகவுக்கு ஐயா திமுக பக்கம் சாய்ந்து விடுவாரோ என்ற சந்தேகம் இருக்கிறது. நான் ஐயா அதிமுக கூட்டணிக்கு வருவார் என்று நான் முழுதாக நம்புகிறேன். நான் இது எதற்காக இந்த சந்திப்பு என்பதை டெல்லியில் விசாரித்த போது, அவர்கள் சமீபத்தில் பாமக இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அல்லவா, ஜிகேஎம் குமரன், ஜிகே மணி அவர்களின் மகன். ஜிகேஎம் குமரன் எங்கே வேலை செய்கிறார் தெரியுமா? லைக்கா நிறுவனத்தில் வேலை செய்கிறார் இப்போது கூட. ஸோ திமுக சார்பாக, லைக்கா நிறுவனத்தின் சார்பாக குமரன் ஐயாவை திமுக பக்கம் அழைக்கிறார் என்று பிஜேபி கருதுகிறது. குமரன் அழைத்திருக்கலாம், ஜிகே மணி அவர்களும் அழைத்திருக்கலாம், அதை மறுக்கல. ஆனால் ஐயா எது சரியான கூட்டணி என்பது ஐயாவுக்கு தெரியும். அண்ட் கிட்டத்தட்ட 35 நிமிடங்கள் மருத்துவமனையில் எடப்பாடி பழனிசாமியோடு பேசி கொண்டிருந்தார். சரியா? அதனால் நான் இல்லை சார், அப்படிலாம் இல்லை. அப்புறம் ஐயா என்னிடம் தனிப்பட்ட முறையில் பேசி சில விஷயங்களே அந்த எனது பிஜேபி நண்பரோடு பகிர்ந்து கொண்டேன். இருக்கட்டும், பட் டெல்லியில் வி ஹாவ் சம் சஸ்பிஷன். ஏன்னாங்க சார், நடுவுலலாம் பார்த்தீங்கன்னா கரூர் விவகாரத்தில் முதலமைச்சர் என்ன செய்ய வேண்டுமோ செய்தார், இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் கெதக்குன்னு இருக்கே சார். அது ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். நீங்கள் புரியுதா? சின்ன தும்முனா பார்க்கணும். நேற்று அந்நியார் திருமதி பிரேமலதா அவர்கள் ஆந்திராவுக்கு கூகுளை வரவழைத்த மோடி அவர்களுக்கு நன்றி. எப்படி பார்க்கலையா? பார்த்தேன். எதுக்கு இப்போ திடீர்னு நன்றி பிரதமருக்கு? வருகிறோம், அழைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ காலேஜ் தரேன்றாங்க திமுக சைடு. அதெல்லாம் இருக்கட்டும், கொடுக்க மாட்டாங்க போல இருக்குது. அவங்ககிட்டேருந்து அந்த காலேஜுக்கு வாங்குறேன்னு சொன்னவன் இன்றைக்கி எங்கே இருக்கான்? அவங்ககிட்டே உருவ போகிறாங்களே, உண்டா இல்லையா? ஏற்கனவே கொடுத்த பேமெண்ட் கொடுக்காம பேலன்ஸ் வச்சுருக்கிறான். இப்போ பேமெண்ட் கொடுக்குற முடியுமா? இருமா, சிபிஐ வந்துக்கிட்டு இருக்கு, இப்போ போய் பேமெண்ட்டுக்கு மட்டும் போ சொல்லுவாங்களே மாட்டாங்களா? இன்னொன்றுங்க சார், சரியாகவே தனலட்சுமி மெடிக்கல் காலேஜ், ஆண்டாளர் காலேஜை வாங்குறதுக்கு காசை டிரான்ஸ்ஃபர் பண்ணால் கூட இது தவறான டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு சீல் பண்ண முடியும்ல சார்? அதுவும் பண்ண முடியும். இன்னொரு வசதி இருக்கிறது அல்லவா? இப்போ எப்படி இருந்தாலும் இடி வரப்போகுது. வரும்போது சார் எனக்கு வேறு இந்த அமௌண்ட் பேலன்ஸ் இருக்குது, அதை கொஞ்சம் சொல்லி வாங்கி கொடுங்க சார்னு சொல்லலாமா? இதான் அரசியல், புரியுதா? இது ஒரு சாதாரணமாக கூகுள் நிறுவனம் வந்திருக்குது வாழ்த்து சொல்கிறதா பார்த்துட்டு கடந்து போகக்கூடாது. இவ்வளோ பெருசு அந்நியார் இங்கிலீஷில் ட்வீட் போட்டிருக்காங்க. திரு சுதீஷ் அவர்களுக்கு எம்பி சீட்டும் வந்துடும், ஆண்டாள் அழகர் காலேஜ் வித்த காசும் வந்துடும். இது பேராசை சார். ஏடிஎம்கே பதவி கொடுக்கும்னு சொன்னேன். அது முதல்ல கூட்டணிக்கு வாங்க, ஏப்ரல்ல தானே தரேன் இருக்காரு. வந்துட்டா இதெல்லாம் நடந்துரும்னு சொல்றேன் சார். அப்புறம் என்ன கசக்கிறதா? ஆசை தானே சார், பட்டுக்கலாம். ப்ராக்டிக்கலான ஆசை சார், ப்ராக்டிக்கல் ஆசை, பேராசை கிடையாது. பிஜேபி அந்த கண்ணோட்டத்தில் இதை அணுகி ஒருவேளை ஐயா அந்த பக்கம் செல்வதாக இருந்தால் பிளான் பி வேணும்ல, அதற்காகத்தான் போய் பேசி என்ன ஏது என்று விடுங்க, சிபி கேஸ் தானே, ஒன்றும் நாங்கள் பார்த்துக்குறோம், விடுங்க, ஜி இருக்கார், கவலைப்படாதீங்க என்று அன்புமணியிடம் பேசி நிச்சயமாக கூட்டணி தான் பேசப்பட்டிருக்கும். நம்பர்ஸ் கிடையாது, ஓகேவா? ஃபஸ்ட்டு அப்பா பையன் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தாக இருக்குல்ல, ஸோ இது தொடர்பாகத்தான் பேசப்பட்டிருக்கும். அண்ட் இப்போது பெரியவர் இந்த பக்கம் வரேன்னு சொல்லிட்டாருன்னா சின்னவரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்கள் அப்பா தான் சொல்கிறாருல, அப்பா சொல்கிறபடி கேட்டுக்குங்க என்றும் பாசிபிலிட்டி இருக்குது. பிஜேபி இஸ் ட்ரைங் டு பிரிங் போத் தி ஃபாதர் அண்ட் சன் இன் டு தி ஃபோல்ட். அதுக்கு த சன் ஹேஸ் டு சாக்ரிஃபைஸ் சர்டன் திங்ஸ். அவ்வளோதான் சார். ஒருவேளை ஐயா திமுக சைடு போயிட்டு அன்புமணி அவர்கள் அதிமுக சைடு வந்தார்னா சின்னத்தை யாருக்கு சார் பிஜேபி தருவாங்க? பிஜேபி எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் தான் சின்னம். குன்று இருக்கும் இடம் தான் குமரன், குன்று இருக்கும் இடம் தான் குமரன் கூடி இருக்கும் இடம், அவ்வளோதான். அப்போ ஐயா அதையும் சிந்திச்சு தானே சார் முடிவு? கண்டிப்பாக சிந்திப்பார். நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காருல, நான் தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றம் எந்த எல்லைக்கும் போய் கட்சியை மீட்பதற்காக போகிறேன். இதையும் ஐயா சிந்திக்க மாட்டாரா? இப்போ கேட்டியா ஐயா இதெல்லாம் சிந்திச்சுப்பாங்க, அதையும் சிந்திக்க மாட்டாரா? அன்புமணியை புது கட்சி ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிச்சுக்க, அதே உனக்கு நல்லது, உங்கள் சுற்றி இருக்கவங்களும் நல்லது. ஆனால் என்ன பொறுப்பு இருக்கான், எம்பி எம்எல்ஏ யாரும் இருக்க மாட்டாங்க. எம்எல்ஏ ஆகணும்னா நீ ஏன் கூட இருக்கணும் என்று ஐயா சொல்கிறார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 1 மணிக்கெல்லாம் ரொம்ப சின்சியராக பைசன் படம் பார்த்து ட்விட்டு போட்டிருக்காரு. இரவு பகல் பாராமல் உழைக்கிறாரு சார். எது யாருக்கு மாரி செல்வராஜ் உழைக்கிறாரா? மக்களுக்காக சார் உழைக்கிறார் சார், அந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு.
பல முறை சொல்லியிருக்கேன், எனக்கே அலுப்பாக இருக்குது. அவருக்கும் இந்த மாதிரி சும்மா சும்மா சினிமாக்காரங்க கூட சுற்றிக்கிட்டு சினிமா மீதே கவனம் இருக்கிறது என்று தொடர் விமர்சனங்கள் நம் மீது வருகிறதே, இதை தவிர்க்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றவில்லை. பார்த்தீங்களா, அது என்னென்னா அவர் அறியாமல் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சினிமா மோகம் இப்படி போட வச்சுருக்கு. இதுக்கு உள்ள வியாபாரமும் இருக்கும், அதையும் நம்ம மறுக்க முடியாது. நம்ம ஒரு துணை முதலமைச்சராக இருக்கோம், ப்ளூ சட்டை மாற மாதிரி ஒயிட் சட்டை உதயின்னு நாளைக்கு நம்மளை சொல்லுவாங்களே, இவ்வளோ அவசரமாக எல்லாருக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு ரிவ்யூ நம்ம போட்டோன்னா சமூகம் நம்மளை என்ன நினைக்கும், கட்சிக்காரன் என்ன நினைப்பான், துளி கூட அந்த இன்ஹிபிஷன் அந்த அவங்களுக்கு இல்லை. பார்த்தியா சார், ஒரு திருத்தம் சார், ஒயிட் ஷர்ட் இல்லை சார், ஒயிட்டு டிஷர்ட் சார். துளி கூட அதை பற்றி கூச்சநாச்சமே இல்லை. பார்த்தீங்களா, நான் என்ன சொல்கிறேன், உங்களோட விருப்பம், உங்களுக்கு விருப்பமும் ஆசையும் சினிமாவின் மீது இருந்தால் நீங்கள் சினிமாவுக்கே போய்விடுங்கள். நாட்டையும் ஆள வேண்டும், சினிமாவையும் ஆள வேண்டும் என்று நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள்? சினிமாவில் வந்து இப்படி சார் சார் சார்ன்ற ஒரு மரியாதை கிடைக்குமாங்க சார்? அதிகாரம் ரெண்டும்லாம் கிடைக்காதுமா. ஸோ அதோடு சேர்த்து இப்போது ஒயிட் சட்டை உதய்க்கு போட்டியாக இன்னொரு ரிவ்யூவர் ஒருவர் உருவாகி இருக்கிறார். யாரும் அந்த ரிவ்யூவர் தெரியுமா உங்களுக்கு? எங்கள் அண்ணன் சீமானா? என்ன அவர் எப்போவுமே ரிவ்யூவர் தான். அவர் என்ன இந்த வாட்டி வீடியோ வரல? வரும் இனிமேல் தான் வரும். தம்பி மாரி செல்வராஜ் படம் அந்த மக்களின் வலியை பேசியிருக்குதுன்னு உருட்டி ஒரு வீடியோ போடுவார். வருவார். அவங்க வியாபாரத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருவாங்க. கண்ணீர் ததும்புகிறது. ஏன்னா ரெட் ஜெயின் மூவினாலே அண்ணன் வந்துருவார். கடந்த வாரம் பார்த்தீர்கள் என்றால் இவர் திரு அண்ணாமலை போய் இட்லி கடை படத்தை பார்த்ததோடு இல்லாமல் தனுஷுக்கு ஒரு நீண்ட கடிதம். அன்புள்ள சகோதரர் தனுஷ் அவர்களுக்கு 15/10/2025 அன்று திரையுலகில் கதாநாயகர்களுக்கு என ஆண்டாண்டு காலமாக வைத்திருந்த இலக்கணத்தை உடைத்து திறமையே தகுதி என்பதை வெளிப்படுத்தி அதில் வெற்றியும் கண்ட வெகு சிறலில் நீங்களும் ஒருவர் அப்படின்ட்டு அதெல்லாம் பேசிட்டு, ஒரு இனிமையான கிராம சூழலில் எந்த விதமான வன்முறை காட்சிகளோ திரைப்படத்திற்கு தேவை என்று திணிக்கப்படும் வழக்கமான காட்சிகளோ இல்லாமல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மனநிறைவாக கண்டுகளிக்கும் வண்ணம்னு அப்படியே ஆஹா ஓஹோன்னு இந்த சினிமாவை புகழ்ந்திருக்காரு. அதற்கு அடுத்து இது வந்து கடிதம், ஓகேவா? படத்தை ஆஹா ஓஹோன்னு சிலாகி வச்சு இது எழுதியிருக்கிறாரா? உடனே ஒரு தனுஷ், ரெஸ்பெக்டட் அண்ணாமலை சார், thank you very much for taking the time to watch our film. My team and I are truly grateful for your kind words, appreciation. அப்படின்னு அவர் ஒரு ஓம் நமச்சிவாய, இவர் பதிலுக்கு ஒரு ஓம் நமச்சிவாய. இந்த இட்லி கடை படம் யார் தயாரிப்பாளர்? ஆகாஷ் பாஸ்கரன். ஈடு யார் வீட்டுக்கு போச்சு? ஆகாஷ் பாஸ்கர். அந்த படமே டாஸ்மாக் துட்டில் எடுத்த படம்ன்றதை நாம் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு அரசியல் கட்சியோட தலைவராக இருந்தார், உங்களுக்கு தெரியாதா அது எதில் எடுத்த படம்னு? அந்த படத்தோட ப்ரொடியூசரை இந்த படத்தை எடுத்ததுக்காக தான் ஈடி உள்ளே பூந்து சோதனை பண்ணிச்சு. உச்சநீதிமன்றம் தடையினால் தப்பிச்சிட்டு இருக்காங்கன்றது அண்ணாமலைக்கு தெரியாது. அவன் வேலை என்ன சினிமாவுக்கு ரிவ்யூ போடுறதா? சிலாகிக்கிறீங்க, இவ்வளோ நாள் இல்லாமல் இட்லி கடைக்காக வந்து குதூகலிக்கிறீங்க, உலகாங்கிதம் அடைகிறீங்க. இதையும் எளிதாக பார்த்துவிட்டு கடந்து போக முடியாது, கூடாது. இதற்கும் பின்னணி இருக்கிறது. டிசம்பரில் புதிய கட்சியை தொடங்குகிறார். எப்படியாவது கொங்கு பகுதியில் அதிமுக பிஜேபி கூட்டணியின் செல்வாக்கை குறைத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் திமுக இருக்கிறது. கொங்கு பகுதியை கவனித்துக் கொள்ளும் செந்தில் பாலாஜியும் இருக்கிறார். அதனால் உறுதியாக அவர் தொடங்க போகிறாரு. இது இயல்பாக இந்த கேள்வி எழுமா எழாதா? டாஸ்மாகில் சம்பாரித்த ஊழல் பணத்தில் ஒருத்தன் சினிமா எடுக்கிறான், அந்த சினிமாவை சிலாகிச்சு ஒரு மிகப்பெரிய ஆஸ்கார் அவார்டு கமிட்டியில் இருக்கிற ஒரு மாதிரி சிலாகிக்கிறீங்க. டிஎம்கே ஃபைல்ஸ்லாம் வெளியிட்டு அந்த குடும்பத்தோட ஊழலெல்லாம் வெளிக்கொண்டு வருவேன்றது தானே உங்கள் வாழ்க்கை லட்சியமாக வச்சுக்கிறீங்க. அறிவாலயத்தை செங்கலாக உருவ போகிறேன்னு சொன்னீங்களா நீங்கள்? இன்னைக்கு இவரே அறிவாலயத்துக்கு செங்கலாக மாறிட்டார். ஆமாம். ஸோ இந்த பிஹேவியர் புரியுதா? இன்னொன்று, தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய வைத்த பிறகு பிஜேபி இவருக்கு ஒரு மாற்று பதவி கொடுத்துருக்கணும்ல, இன்றைக்கு வரைக்கும் கொடுத்தாங்களா? அப்போது அடுத்து இவருக்கு ஒரு பெரிய எலிவேஷன் எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த கட்சியில் என்ன எதிர்காலம்? இன்னொன்று, கட்சியில் முக்கியமான நபர்களாக இருக்கக்கூடிய மோடி மற்றும் அமித்ஷாவின் நற்பெயர்களிலிருந்து இவர் விலகிவிட்டார். அமித்ஷா தான் இவர் மேலே கோபமாக இருக்கார். அண்டு இவருக்கு பின்புலமாக இருந்து இவரை பாகுபலியில் ரம்யா கிருஷ்ணன் தூக்கி பிடிப்பது போல் இவரை தூக்கி பிடித்து கொண்டிருந்த BL சந்தோஷும் கை கழுவி விட்டார். அவர் நிலைமை இன்றைக்கி தகிடு தத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ஃப்யூச்சரு? ஸோ தனியாக போனால் அந்த இட்லி கடை தயாரிப்பாளரே உதவி செய்வாரா மாட்டாரா? இன்னொன்று, டிஎம்கே ஆங்கிலேருந்து யோசிச்சு பாருங்கள். கொங்குல 60 தொகுதியில் அவங்கள ஜெயிக்கவே முடியாதுப்பா, விட்டுலாம் பார்த்த அப்படின்னு விட்டு போயிட முடியுமா திமுக? இஸ் இட் அன் ஆப்ஷன்? அது என்ன கொங்குல மட்டும் ஏடிஎம்கே தான் எப்பவும் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை உடச்சி பார்க்கணுன்றது தானே ஒரு ஆளுங்கட்சி செய்யக்கூடிய வேலை. அப்போ 2 லட்சம் கோடியை வச்சுக்கிட்டு எப்படியா சும்மா இருப்பாங்க? எல்லாரும் இறக்கி விட மாட்டாங்களா? முதல் நாளே காத்து வாங்கிட்டு இருந்துச்சு சார் இட்லி கடை.
இன்னும் இப்போ படம் ஓடுதுன்னு திரு அண்ணாமலை அவர்கள் ரிவ்யூ போட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். இல்லை மாலதி, நானும் வந்து அந்த இட்லி கடை படத்தை வேணுங்கன்னு கரிச்சு கொட்டணுன்றதுக்கெல்லாம் சொல்ல எனக்கு உள்ளபடியே பிடிக்கல. ஒரு சிங்கே ஆக முடியல. ரொம்ப செயற்கையாக இருந்துச்சு. தான் இப்போ விரிவாக பேசிட்டான். பேங்காக்கில் பெரிய செயின் ஆஃப் ஹோட்டல்ஸோட மாஸ்டர் செஃப்பாக இருக்கிறவன் இங்கே வந்து ஆட்டுகளை மாவட்டின்னு இருக்கிறான்னு இது ஒரு கதைன்னு எடுக்கிறீங்க. பாருங்களாம் பார்த்தா பைத்தியரமாக இருக்கா? இது ஒரு படம். இவர் பெரிய உலக ஸ்பீல்பர்க் ஒரு படம் எடுத்துட்டாரு, இவர் சிலாய்க்கிறார் இவர். அப்போ இதற்கெல்லாம் பின்னணி இருக்குது, புரியுதா? படம் நல்லா இருந்துச்சுன்னா பார்த்துட்டு பாஸ் அருமையாக பாஸ் படம்னு போட்டு போக வேண்டியது. எதுக்கு இவ்வளோ பெரிய கடிதம் ஓம் நமச்சிவாய் என்ன தனுஷுக்கு? ஸோ டிசம்பரில் ஒரு கட்சி தொடங்குவது உறுதி என்று தான் டெல்லி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. என்னென்னா ஃப்யூச்சரில் இருக்குது. அப்போ இக்கரை புலுவாம்பட்டி நிலம் இது மாதிரி இன்னும் பல பெயர்களில் பல நிலங்கள் இருக்கிறது. அதான் பெரிய பட்டியல் அன்றைக்கி படித்தேன்ல, சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தவங்களே அவர் கூட இன்றைக்கி பெரிய தொழிலதிபராகி இங்கே ஒரு சிம்போசியம் அங்கே ஒரு சிம்போசியம்னு நடத்திக்கிட்டு இருக்காங்க. விரைவில் கோவாவில் ஒரு பொது அமைப்பு அண்ணாமலைக்கு ஒரு உயரிய விருதை வழங்க இருக்கிறது. விரைவில் கோவாவில் நடக்கும் விழாவில். அதெல்லாம் என்னென்னா, அடுத்த கேஜ்ரிவால் அண்ணாமலை என்ற பிம்பத்தை கட்டமைப்பதற்கு ஏராளமான பொருட்செலவை அள்ளி வீசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் வெளியே வரத்தான் போகிறது. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நிலைமை அவருக்கு அதை முடிஞ்சு விடு. அவர் அப்படி தான் சார் சொல்லியிருந்தாரு. அண்ணாமலைக்கும் ஜெயிக்க மாட்டேன்றதெல்லாம் தெரியும்ப்பா. முதலாளி சொல்கிற வேலையை செய்யணுமா இல்லையா? செய்யலைன்னா உன்னை எதுக்கு நான் வேலைக்கு வச்சுருக்கணும் சொல்லு? நான் தானே சம்பளம் கொடுக்குறேன், சொல்கிற வேலையை செய்யணுமா இல்லையா? அவ்வளோதான், முடிஞ்சு விடு. சார் நம்ம நேற்றே பேசினோம். இன்னைக்கு விஜய் அவர்கள் கரூர் போகிறதாக இருந்த பயணம் போயிட்டாரா? ரத்து செய்யப்பட்டிருக்கு சார். நீங்கள் அவர் மேலே தப்பாக சொல்கிறீங்க. நல்ல காரணத்துக்காண்டி தான் அவர் போகாமல். என்னப்பா என்ன ராஜா சொல்லு ராஜா. தீபாவளி விடுமுறை நாட்கள் மக்கள் அதிகமாக இருப்பாங்க, கடைப்பகுதியில் மக்கள் கூடுவாங்க, பொது இடங்களில் நிறையா பேர் கூடுவாங்க. அதனால் விஜய் அவர்கள் போனால் அங்கே கூட்ட நெரிசல் ஏற்படும். அங்கே இருக்க வணிகர்களாக இருக்கட்டும், அங்கே இருக்க மக்களுக்கும் வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் நம்ம போக வேணாம், ஒருவேளை வந்து அவங்கள அங்கே பனையூருக்கு கூப்பிட்டுறலாம் அப்படின்னு திட்டமிட்டு வரதா செய்தி வந்திருக்கு. கூப்பிட்டு மட்டும் பாரு பனையூருக்கு, நீ கூப்பிடு. நீ போனால் அப்புறம் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துங்களா சார்? எப்போ போனாலும் தான் பாதிப்பு ஏற்படும். இல்லை சார், எனக்கு எப்படி தோணுதுன்னா பனையூருக்கு கூப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க சார். அதுக்கான ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அது அவங்க கட்சி, அவங்க ஒரு காரணத்தை சொல்லிட்டோம், அவங்க அந்த முடிவை பண்ணட்டும். பொதுமக்களுக்கு நம்மளுக்கு என்ன சிக்கல்? எந்த சிக்கலும் கிடையாது. உங்களுக்கு அரசியல் கட்சி நடத்தவோ ஆளவோ எந்த தகுதியும் இல்லை என்ற முடிவுக்கு இந்த பொதுமக்களே வருவார்கள். நான் விஜய் மீது இருக்கக்கூடிய அக்கறையின் காரணமாக அந்த கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் இங்கே வரவழைப்பது தற்கொலைக்கு சமம் என்று நான் சொல்கிறேன். அதிமுகவும் பாஜகவும் உங்களுக்காக கஷ்டப்பட்டு 20 நாளாக கொடுத்து வச்சிருந்த முட்டுலாம் ஒரே நாளில் உடைந்து தூள் தூளாகிவிடும் இந்த ஒரு காரியத்தை செய்தால். இந்த 20 நாட்களாக விஜயால் ஏற்பட்ட சம்பவத்திற்கு விஜயை தவிர அத்தனை பேரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். கரெக்டா? இன்னமும் கூட இந்த பலனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விஜய் அவர்கள் நினைக்காவிட்டால் அது அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கு நல்லதில்லைன்றதுனால தான். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் நாம் பேசுவதால் என்ன பிரச்சனை? நம்ம எந்த விஷயத்தையுமே பேச வேண்டிய அவசியம் இல்லை தானே. ஒரு அரசியல் பார்வையாளராக, பத்திரிகையாளராக இந்த அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள், நகர்வுகளை பற்றி கருத்து சொல்வதற்காக தான் நம்ம ஷோ பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் தான் இவரோட கரூர் விஜயம். என்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், இவர் போக மாட்டார்னு சொல்லிட்டு இருக்கேன்னா. ஒரு வீடியோ வெளியாயிருக்கு சார். அதில் வந்து விஜய் ரசிகர் ஒரு பையன் பேசுகிற அப்படி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் விஜய் லேட்டாக வந்தார் அப்படின்னு பத்திரிக்கையாளர் கோட்டீஸ்வரன் கேட்குறதுக்கு அது சரியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஒரு காதலியை பார்க்குறதுக்காக காத்துட்டு இருக்கிறது இல்லையா, அப்படி திரு விஜயை பார்க்குறதுக்காக நான் காத்துட்ருப்பேன் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் சொல்கிறாரு. இது சரியும் கூட அந்த பையனோட பார்வை இல்லை. ஸோ விஜயோட ரசிகர்களுக்கு அதெல்லாம் ஒரு சிக்கல் கிடையாது. பட் அரசியல் ரீதியாக அடுத்தடுத்த கட்டமாக படித்த மனிதர்கள் தான் நகர்த்திட்டு போகிறாங்கன்ற அடிப்படையில் அவங்க திரு விஜய் அவர்கள்கிட்ட இருந்து நகர்ந்து போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல சார்? என்ன ஒரு 6 கோடி காதலிகள் இருப்பாங்களா விஜய்க்கு? சொல்லுங்கம்மா, 6 கோடி காதலிகள் இருப்பாங்களா? அந்த மாதிரி அந்த கிரீஸ் தடவைனா கூட மண்ணள்ளி தடவிக்கிட்டு அது மேலே ஏறுறவங்க கிட்ட போய் இந்த வேலையை வச்சுக்கோங்க. புரியுதா? என்ன எங்களை ஆளணும்னு நினச்சி நீங்கள் வந்தீங்கன்னா சில தகுதிகளை உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். அதற்கேற்றாற்போல் இருப்பவர்களைத்தான் ஆள்வதற்கு மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாருமே அந்த காதலி போல் இருந்துருவாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அப்படி தான் உங்கள் காதில் ஓதிக்கிட்டு இருக்காங்க. 6 கோடி பேரும் இது மாதிரி தான். விஜய்க்காக விரலை வெட்டிப்பாங்க, கரண்ட்டு கம்பத்துலேருந்து தலையில் தொங்குவாங்க, அப்புறம் நம்ம எளிதாக ஜெயிச்சிடலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அத்தனை பேருமே கரண்ட்டு கம்பிலேருந்து தொங்குறவங்க இல்லைன்றதை விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விரைவில் புரிந்து கொள்வார் என்று நம்புகிறோம். அந்த நியூஸ்லேயே சார் ஒருவேளை வந்துட்டு விஜய் அவர்கள் பனையூர் அழைக்கலாம்னு சொல்லிட்டு திட்டமிட்டு இருக்காங்களாம். அதே நியூஸ்லேயே போட்டிருக்காங்க சார், பனையூருக்கு அழைக்கலாம்னு சொல்லிட்டு திட்டமிட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்படி இல்லைன்னா, அந்த முடிவு எட்டப்படலைன்னா தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் அவர் போய் சந்திக்கிறதா என்று செல்கிறாரோ அன்று தான் உறுதி. இப்போதைக்கு செல்லும் ஐடியாவே கிடையாது என்பது தான் எனக்கு இருக்கக்கூடிய தகவல். புரியுதா?
ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன்னா சார் இந்த டேட்டில் நிகழ்ச்சி அனுமதி கொடுங்க இப்படி தானே கேட்கணும். இதுதான் நிகழ்ச்சி, என்றைக்கு வேணாலும் அனுமதி கொடுங்கன்னு யாராவது கடிதம் எழுதி கொடுத்து கேள்விப்பட்டிருக்கியா? அப்படி தான் கொடுத்துருக்காங்க. சொன்னெல்லாம் ஏற்கனவே நிகழ்ச்சியில் எங்களை ஒரு மீட்டிங்கு கூப்பிடுங்க. இது போக அந்த அந்த செய்தியிலே இன்னொன்று இருந்துச்சு, கல்யாண மண்டபத்துக்கு இவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க, யாருமே கல்யாண மண்டபத்தை கொடுக்க மாட்டாங்கன்னு. கொடுக்க தான் மாட்டாங்க. அது செந்தில் பாலாஜியின் கோட்டை என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேனே. கரூரோட எல்லையில் நீங்கள் கால் வச்சதுலேருந்து செந்தில் பாலாஜியின் ஆளுகையின் கீழ் நீங்கள் இருக்கிறீர்கள். எப்படி கொடுக்குடுவார்? அதை மீறி தான் நீங்கள் ஜெயிக்கணும். அப்போ அது இல்லைன்னா பிளான் பி என்ன? நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு மண்டபத்தை எடுத்து பார்க்கணும் இல்லையா? இந்த ஐடியாவே வந்திருக்காது. இனிமேல் தான் அவங்க இந்த ஆங்கிளில் யோசிக்கிறாங்களா பார்க்கலாம் சார். இப்படி யோசித்து கொண்டே தான் அவர்கள் இருப்பார்கள் என்பதைத்தான் நான் சொல்கிறேன். என்னம்மா 20 நாள் ஆகுதுமா, 41 பேர் செத்து. போலாமா வேணாமா, போலாமா வேணாமா? இல்லை தீபாவளி வர குறுக்க வந்துருச்சு. இது ஒரு காரணமா? இது ஒரு காரணமாயா? திரும்ப கொடுத்த செக்கில் காசு இல்லை, குறைஞ்சபட்சம் இவங்களாவது அந்த செக்கை கொடுத்து விட்டாங்கன்னா தீபாவளியெல்லாம் வருது, அவங்க கொண்டாட போகிறதில்ல, உயிர்களை இழந்திருக்காங்க, ஒரு உதவியாக இருக்கும்ல சார். ஃபஸ்ட்டு ஆபத்தில் இருக்கிறவனா முதல்ல அரவணைக்கணும். அதுதான் அடிப்படை, அதுதான் தொடக்கம். அதையே செய்யலையே. அரசாங்கம் போய் கொடுத்துருச்சுல்ல, கொடுத்துருச்சா? கவர்மெண்ட் செக் 10 லட்ச ரூபா போயிடுச்சா? அக்கௌண்ட்லேயே காசு இல்லாமல் செக்கையாவது ஒரு பேப்பரையாவது கொடுத்தாரா திரும்ப? நீங்கள் தான் அதிகமான ஒரு இழப்பீடை அறிவித்தீர்கள். எப்போது தான் கொடுப்பதாக யோசனை? இவ்வளவு இன்டிசைசிவாக இருந்துக்கிட்டு நாளைக்கு நீங்கள் எப்படி தேர்தலில் போட்டியிட போகிறீங்க? இது மாதிரி 1000 பிரச்சனை வரும் தம்பி. ஒரே தொகுதிக்கு 10 பேர் போட்டிடுவான் தெரியுமா? அதுதான் சார் பயமாக இருக்குது. 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிரசாந்த் கிஷோரை ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக பார்த்துட்டு இருந்தோம். உங்களை சொல்லலை, மற்றவங்கள எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும் அவர் பீடாயாவாரின்றது. உங்களை தவிர்த்துட்டு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது கடைசி நிமிஷத்தில் வந்து நான் போட்டியே இடலைன்னு சொல்லிட்டாரு. ஸோ கூட இருக்கிறவங்களுடைய தவறான ஒரு வியூகத்தால் நம்பிட்டு இருந்துட்டு கடைசி நிமிஷத்தில் போட்டியிடாமல் இருக்கிறதே சரின்னு ஏதாவது முடிவை சொல்லிடுவாங்களோன்னு ஒரு அச்சமாக இருக்குது சார். எது வேண்டுமானாலும் நடக்கும் அரசியலில், எது வேண்டுமானாலும் நடக்கும். 230 தொகுதியில் டெபாசிட் போகும்னு தெரிஞ்சால் போட்டிடுவாங்களா? ஏன்னா திமுக மீண்டும் மீண்டும் அரசியல் விமர்சகர்கள்லாம் டிபேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்ல விஜயை போட்டியிட சொல்லுங்கள், அவர் விஜய் போட்டியிட மாட்டார். இது முதல்ல எனக்கு கேட்கும்போது ரொம்ப நான்சென்ஸாக இருந்தது, சென்ஸுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. பட் அவர் கூட இருக்கவங்க வியூகங்கள் அமைக்கிற முறையை பார்த்தா, ப்ளஸ் இந்த பிரசாந்த் கிஷோர் தேர்தலே போட்டியிட மாட்டேன்னு சொன்னது, இதெல்லாம் பார்க்கும்போது அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறாரா திரு விஜய் அப்படின்னு ஒரு பயமா. ஏமா ஒரு மாசமா அரசியல் செயல்பாட்டை இல்லாமல் இருக்கிறீங்க? தேர்தல் நேரத்தில் என்னமா அரசியல் கட்சி நடத்துறீங்க? நீங்கள் சின்ன கட்சி, தேமுதிகவுக்கு ஸ்டேக்ஸ் ரொம்ப குறைவு. நம்ம ப்ரெசன்ஸில் இருக்கணுன்ட்டு எப்படி செயல்பட்டு இருக்காங்க இப்போ தெரியுதா? தேமுதிக உதவி இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. அவங்களுக்கு எது தெரியும் தமாஷுன்னு இருந்தாலும் சொல்லணும். டிடிவி இவ்வளோ நாளாக இல்லாமல் எப்படி ஆக்டிவாக இருக்கார் தெரியுதா? 2 நாளைக்கு ஒரு வந்துட்டு இருக்காரு. நாங்கள் என்ன 50 சீட்டு வாங்குறதுக்காக கட்சி ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்கிற கட்சி ஆளையே காணோம். ஒருத்தவர் கட்சி இல்லாமல் அவர் பாட்டு நடைப்பயணம் போகிறாரு, நல்லா பேசுகிறாரு. எல்லாரும் இந்த எலெக்ஷன் இடத்துல ப்ரெசன்ஸை காமிச்சிட்டு இருக்காங்க தெரியுதா? நான் சொன்னேன்ல இப்போ திருமதி பிரேமலதா அவர்கள் அந்த போட்ட அந்த ட்வீட்டை பற்றி சொன்னேன். இப்போ எதுக்கு இப்போ ஆந்திராவுக்கு கூகுள் வந்ததுக்கு உங்களுக்கு என்ன வந்துச்சு? இதான் பாலிடிக்ஸ். 20 நாளாக எதுக்காவது ரியாக்ட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? இன்னொன்று சார், நியூஸில் பார்த்தேன், புஷிக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் 24/7 வந்திருக்கு. அதாவது திரு புஷி அவர்கள் தான் பொதுச் செயலாளர், அவரே தலைமறைவாயிட்டாரு, அதனால அவர் அந்த பொதுச் செயலாளராக இருக்கிறதுக்கான தகுதி உடையவராக இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ் கோவத்தில் இருக்காங்க, கழக கொடி தூக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். நியூஸ் மினிட்ல ஷபீரும் எழுதிட்டாரு, நானும் பார்த்தேன். இந்த விமர்சனங்கள்லாம் வரத்தான் செய்யும். ஓடி போனீங்களா இல்லையா சொல்லுங்கள். ஒரு சின்ன பையன் அந்த மதியழக சிறைக்கு போயிட்டு வர்றாரு. நீங்கள் எங்கே போனீங்க? ஒன்றுமே பண்ணாத பவுண்டர் வச்சு போயிட்டு வர்றாரு. இது என்ன பதில்? காணாமல் போயிட்டாரு, நெருக்கடியான நேரத்தில் புஷி காணாமல் போயிட்டாருன்றது இந்த விமர்சனத்துக்கு திரு ஆனந்த் அவர்களுடைய பதில் என்ன? இல்லை, வாய்ஸ் ஆஃப் காமனர் அப்படின்னு சொல்லிட்டு திரு ஆதவும் வச்சிருக்காரு, அவருக்கு கீழே இருக்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் இப்படி பேசிகிட்டு இருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரியல. எல்லாம் இருக்கத்தாமா செய்யும். விமர்சனம் நியாயமா இல்லையா? ஏன்னா எல்லா விர்ச்சுவல் வாரியர்ஸோட குரல் நம்ம இதை எடுத்துக்க முடியாது சார். விர்ச்சுவல் வாரியர்ஸ்னால் என்னமா? விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு அசோசியேஷன் வச்சுருக்காங்க. இன்டர்நெட்டில் எழுதுறவங்க பூரா விர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்லையா? அதில் இந்த டீமும் இருக்கும், அந்த டீமும் இருக்கும், எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். சரி சார், ரேர்ஸ்லெட்டில் பல நிகழ்வுகளை பேசினோம். தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சார்.